கங்குவா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க எதிர்பார்க்க அளவுக்கு இங்க இல்ல. ஸோ அமரன் தான் இப்ப ஒரு பெஸ்டா போயிட்டு இருக்கு. ஓ அமரன் இல்ல, இப்ப கங்கோ பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தது உங்களுக்கு? கங்குவா வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த பிரான்சிஸ் கேரக்டர் நல்லா வந்து பெட்டரா பண்ணிருக்கலாமோ, எனக்கு அப்படிதான் எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுச்சு. ஏன்னா அவரோட அந்த சில போர்ஷன்ஸ் வந்து நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒண்ணு தோணிட்டு இருந்துச்சு. பட் ஃபாரஸ்ட் ஸ்கூல்ல வர்ற அந்த கதை அது இன்னும் நல்லா இருந்துச்சு. அது பார்க்கும்போது எது நல்லா இருந்தது? அது அந்த அந்த ஃபாரஸ்ட் ஸ்கூல்ல வர்ற காட்சிகள் அது இதுவும் நல்லா பாக்குற மாதிரி இருந்துச்சு. தெரியல, எதை சொல்றாரு? ஃபாரஸ்ட் ஸ்கூல்ல. ஃபாரஸ்டா? ஓகே ஓகே. ஆமா. கங்குவாவோட காட்சிகள் வரும்ல, அந்த கங்குவாவோட சில சீக்வன்ஸ் அது நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அது நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த அந்த பிரான்சிஸ் கேரக்டர் தான் நல்லா ஒன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோ எனக்கு ஒன்னும் ஃபீல் ஆகுச்சு. அந்த ஆமா கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஏரோப்ளைன்ல இருக்கிறது அந்த சீன்ல வந்து பார்க்க முடியல. ஆஹ் எனக்கா இல்ல. இல்ல, நாங்களும் தேட்டர் தான் கூட பார்த்தோம். ஆனா எதுவுமே நல்லா இல்ல. அதான் பிடிக்காம போச்சு. அது பிரான்சிஸ் கேரக்டர் மட்டும் இல்ல, படமே எடுக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஆமா. இல்ல, இப்ப ஃபாரஸ்ட் இவர் சொன்னார்ல, ஃபாரஸ்ட் தான் ப்ரோ ரொம்ப அதான் மோசமா பண்ணிட்டானுங்க. இப்ப ஏன்னா 2 மணி நேரம் அந்த போர்ஷன் அதுவே நல்லா பண்ணியிருந்தாலே ஓரளவுக்கு படம் பாசிட்டிவ். அதான் இன்னொன்னு கூட சொல்லியிருந்தாங்களா, இந்த மாதிரி ரொம்ப சத்தமா இருக்குன்னா. எங்கேயே அப்படித்தான், எங்கேயா அதுதான் படம் பார்த்தவங்க எங்கேயா அதான் சொல்றாங்க. ஏன் ரொம்ப சத்தமா இருக்கு, அந்த சவுண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமே அப்படின்றாங்க. அதுதான் சவுண்ட் இல்ல ஒரு அது ஆக்சுவலி. இல்ல, நீங்க சவுண்ட்ஸ் எல்லாம் கம்மியெல்லாம் இல்ல ஒரு. இப்ப இது எப்படின்னா அவங்க ஃபுல்லா கத்தின்னு தான் இருக்காங்க. இதை நீங்க எப்படின்னா இது ஹெட்செட்ல போட்டுட்டு ஏன் நீங்க 30% 40% வச்சு கேட்டா கூட இது காது வலிக்கும். அது ஒரு இரிட்டேட்டிங் மாதிரி. ஒருத்தன் கத்துறது இரிட்டேட்டிங்கா இருக்கும்னு எடுத்துப்போம். அவன் 2 மணி நேரம் கத்தனா நீங்க வந்துட்டு பாப்பீங்களா? யார வேணா இருக்கட்டும், அந்த மாதிரிதான். ஆமா. 2 இல்ல 2.5. 2 இல்ல, பிரான்சிஸ் கத்த மாட்டான் ப்ரோ. ஆமா பிரான்சிஸ் அது 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 கத்துற சீன்ஸ் வராதுல்ல. அது கங்குவா தானே, கங்குவா போறப்ப தானே அது ரொம்ப அந்த கத்துற ரொம்ப சவுண்ட்ஸ். அது ரொம்ப குறுப்பு ஆளே பார்க்க முடியல. இருக்கும் தலைவா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நடுவுல கங்குவா பக்கத்து தானே போனீங்க? இல்லங்க, பார்த்தேன் படம் வந்து கதை எல்லாம் ஓகேதுன்னு வச்சுங்களேன். என்ன ஒரு குறைனா அந்த நாடோடியில சுப்பிரமணியோட கிளைமேக்ஸ்ல சசிகுமார் கத்திக்கிட்டே ஓடுவான் பாருங்க, அந்த மாதிரியே அந்த கிளைமேக்ஸ் வரையும் கத்திக்கிட்டே இருக்கேன். அதுதான் வந்து ஒரு பெரிய குறையா இருந்துச்சு. வேற எதுவுமே அவ்வளவுதான் எனக்கு தெரியல ஆக்சுவலா. இல்ல, ஆனா அந்த கத்துனது வந்து அது இல்ல கதை ஓகேனாரு. என்ன கதை குரூப் உங்களுக்கு என்ன புரிஞ்சது சொன்னாரு. ஆனா இவ்வளவு பெரிய குறை சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கல. இல்லங்க, குறை வந்து என்ன தெரியுமா, அந்த கத்துறது டிஸ்டர்பா இருந்துச்சு எனக்கு. அந்த உள்ள அந்த கதைக்குள்ள ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியல. அவன் கத்துறது மட்டும்தான் அந்த சவுண்ட் தான் கேக்குது. வேற எதுவும் அதை தாண்டி உள்ள போக முடியல. விஷுவலா ஓகே, எல்லாமே கனெக்ட் எல்லாம் இருந்துச்சு. ஆனா கத்துறதே ஒரு குறையா இருந்துச்சு. சரி, கதை என்ன ஒரு பிடிச்சது? கதை என்னங்க, மாவீரன் படத்தை அப்படி லைட்டா புரட்டி போட்டு எடுத்திருக்காங்க. மகதீரா இங்க மாவீரன் தெரியல. ஆனா பார்ட் 2 வந்து எந்த தைரியத்துல தெரியல. குரு ப்ரோ, மகதீரெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் 100 பேரை ஒண்ணுல ப்ரோ, 100 பேரை ஒண்டியால நின்று வெட்டுவான். அது எவனோ லாஜிக்கும் கேட்கல கூட. அது வேற மாதிரி ரொம்ப சூப்பரா எடுத்தான் ராஜமௌழி தான் அது. அப்பயே பாகுபலிக்கு முன்னாடியே தான் எடுத்தான். ஆனா சார் யார் தெரியல, 500 பேர் அடிப்பானான்னு கூட தெரியாது. அது கேட்க வேண்டிய கேள்விதான். எனக்கு தெரிஞ்சு குருபுரம் அந்த சீனே 300 படத்துல இருந்து தான் உருவனுது. மகதீரால் நடந்த அந்த 100 பேர் அடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு குருபுரம் மட்டும் தான் லட்டி தூக்கி வச்சிருப்பாரு ஸ்கிரீன்ல. ஏடா பண்றான்
மக்களை வந்து அலெக்ஸ், காப்பாத்துறாங்க. எவன்டா actually பகவந்த் கேசரியா நம்ம படத்தோட கிளப்பி போட்டது இந்த விஷயத்த? இது இல்ல இல்ல சும்மா எங்க ஒரு பார்த்தாலும் நிமிஷம் கருமா தான் இருக்குது. அலெக்ஸ் இது என்டர்டைன்மெண்டா அலெக்ஸ் இதுல ஆனா பாடி அஹ் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பையன் தான் கேட்கலான்னு அந்த சூர்யா கூட எல்லாம் விட்டுருங்க, அது வேற விஷயம். அந்த பையன் அப்படி சின்ன பையன். அந்த டேய் அலெக்ஸ், பிரசாந்த் பூஷன் ஏதாவது லவ் டுடே கேக்குதா படம் பார்த்திருக்கியா? கேக்குதாடா கேக்குதாடா? இல்ல இல்ல ஒரே நிமிஷம் கேக்குது. கேக்குதா கேக்குது சுந்தரு? கேக்குது ப்ரோ கேக்குது. இல்லைங்க நெக்ஸ்ட் தேவையில்லாத பேசாதடா. ஒரு படத்தை பத்தி பேசுனா படத்தை பத்தி மட்டும் பேசு. சரியா? இதை விடுங்க, அவன் அப்படிதான் குறும்பு. சொல்லுங்க அந்த பையன் எப்படி? இல்ல பிரசன்ட் பூஷன்ல உள்ள அதான் நான் பையன் அதுக்கு வந்து நான் நான் ஒன்னும் அவ்வளவு கனெக்ட் ஆகல. அது ஆனா அந்த அதுக்கு நான் அந்த விளக்க இது சொல்றேன், ஒரே நிமிஷம் இருங்களா. அந்த பையனை பார்க்கும்போது நீங்க எதுக்கு ஞாபகம் வந்துச்சு? லவ் டுடேல ஒரு பையன் இருப்பான் பாரு, யோகி பாரு. போன போன கொடு கொடு போன போன கொடு கொடு குடுங்க போன கொடுங்க கொடு நான் பார்த்தேன். போன கொடு. போன கொடு படிநிலே ஒரு அடிச்சு ஆனா உட்கார இல்ல பெட்ல உட்காந்து இப்ப கம்முன்னு உட்கார. இல்ல, இந்த ஒரு வேர்டு இருக்கும், புளித்தி குழந்தைன்னு ஒண்ணு இருக்கும், புரியுதா? இது வந்துட்டு இரிட்டேட்டிங் குழந்தை, இது இன்னொரு குழந்தை. அது இது என்ன குழந்தைன்னே தெரியாது. ஆனா நடுவுல இதுல ஹைலைட் என்னன்னா, வழக்கமா சிவப்படத்துல முதல குத்துறத இங்க நெஞ்சில குத்தும். அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இந்த கருமத்தை வந்துட்டு பார்த்துட்டு விடுங்க. இதுல குறும்புறதா என்ன கேட்டா உண்மையிலே நீங்க மாசுங்க. ஏன் தெரியுமா? நாங்களாவது காலங்காத்தால இப்ப தெரியாம 9 மணிக்கு தான் ஓப்பனிங் டேவே 9 மணிக்கு தெரியாம போய் பார்த்துட்டோம். நீங்க இவ்வளவு நெகட்டிவ் வந்து டிக்கெட் போட அந்த மனசு வந்துச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் இது release என்ன என்ன ஆகுறதுக்கு முன்னாடியே டிக்கெட் டிக்கெட் உங்களுக்கு தெரியாத நான் எப்படி படம் பார்ப்பேன்னு டிக்கெட் போடலங்க. ஓ அப்படியா? ஆனா உண்மையா சொல்லவா, ஆக்சுவலா நான் பட்டாபிராம்ல தான் பார்த்தேன். ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா கீழே சீட்டு வந்து கீழே பால்கனியும் கீழே ஆள் வராதனால எல்லாத்தையும் பால்கனில உட்கார வச்சிட்டாங்க. ஓ 69 ஷூட்டிங் ஆனா போகுது படம் கூட போட்டிருந்தா. சொல்லுங்க. படம் ஃபுல்லா இறைச்சதாங்க. வரவெல்லாம் எரிச்சல் ஆயிட்டானா? இல்ல படம் ஃபுல்லா இறைச்சல் தான். அது வந்து நான் வந்து என்னடா இவ்வளவு நெகட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இதையும் இந்தியன் டூவையும் சூஸ் பண்ணி பார்த்தது சீரியஸா. இல்லைன்னா நானா போய் வந்து இதெல்லாம் இது பண்ணல. ஏன்னா இவ்வளவு நெகட்டிவ் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிதான் நான் போய் பார்த்தது. இந்தியன் இல்ல, இந்தியன் டூவே பரவாயில்ல ப்ரோ உண்மையிலே. அதாவது அவன் பண்றதாவது புரியுதா? இவன் கிரிஞ்சு பண்றான், இது பண்றான், கோமாளி மாதிரி அந்த மெட்ரோல வந்துட்டு ஒரு ஒரு ஒத்த வெயில்ல வந்துட்டு ஓடுறான்னும் போது அது சிரிப்பா தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஆனா இவன் யாருன்னா, இவன் என்ன பண்றானும் புரியல, எதுக்கு பண்றானும் தெரியல. ஆனா காட்டு கத்துனிறான்னு மட்டும் நல்லா புரியுது அப்படின்னு இருக்கும்போது எவன் இதை பார்ப்பான்? ஆனா நான் பார்த்தேனே அந்த எனக்கு மாதிரி. தெரிஞ்சு டைரக்டரோட ஃபால்ட் தான் அலெக்ஸ். ஃபைனல் அவுட்புட் பார்ப்பாங்க, ரீசெக் பண்ணுவாங்க, சவுண்டு எல்லாமே பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இதுவே அனுப்புவாங்க. இந்த ஆள் சும்மா இது மாதிரி உட்காந்துட்டு போல இருக்கு. ஃபுல்லா ப்ரொமோஷன் பேர்ல ஊர் சுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆனா விக்னேஷ் ப்ரோ அப்ப இல்ல நம்ம ஆளு பாரு, இவனை ப்ரோ கூட எடுத்துக்கோ, என்னன்னா லோகேஷ் இல்ல கனகராஜ். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவுட்புட் பார்த்துட்டு தான் இருப்பானுங்க. அனிருத் அதே மாதிரி தான் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருப்பான். அவுட்புட் செக் பண்ணிட்டு தான் டெலிவரியே பண்ணுவாங்க. இவனுக்கு செக் பண்ணல. ஏன்னா நான் மேக்சிமம் எல்லாரும் பார்த்து ப்ராப்பர் 3D டால்பி இருக்கிற தியேட்டர்ல தான். அங்கேயே இந்த குத்துதுன்னா வேற தியேட்டர்ல எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு ப்ராப்பரா செக் பண்ணல, அதுதான் மிஸ்டேக். இல்ல எனக்கு ஐமேக்ஸ் போனவங்க நினைச்சா பரிதாபமா இது. சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. இல்ல இதே மாதிரிதான் பெரிய பெரிய படத்துக்கு எவ்வளவு நெகட்டிவ் வந்திருக்கு. அப்ப அந்த படத்தோட டீம்ல இவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆனது இல்ல. ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் என்னென்னமோ பெரிய கொந்தளிக்கிறாங்க, இது பண்றாங்க, இல்ல படத்துக்கு நெகட்டிவ் இல்ல நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. ஜோதிகா சொன்னது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதெல்லாம் படம் காசு கொடுத்து பாக்குறவன் அவனுக்கு என்ன வேணா உரிமை இருக்கு ப்ரோ. அவன் என்ன இப்போ ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. படத்தை பத்தி நீ என்ன வேணா சொல்லலாம், ஓகே, அதுக்கு அது வந்து எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஆனா அதுக்கு நீ படத்தை இப்படி பண்ணாதீங்க இப்படி சொல்லாதீங்கன்னா அது ஏத்துக்க முடியாது ப்ரோ. உண்மைதான். இன்னொன்னு ப்ரோ, இப்ப அவங்க எப்படின்னா படம் நல்லா எடுக்கல, ஆனா இது வரைக்கும் சூர்யா படம் ஒரு 10 படம் ஃபிளாப் ஆயிருக்குன்னு எடுத்துப்போங்க. எந்த படத்துக்கும் ஜோதிகா வந்து இதான் என் புருஷன் படம் நல்லா இருக்குது, இதை ஏன் மட்டும் இப்படி திட்டுறாங்கன்னு கேட்டதே கிடையாது. ஆனா இந்த படத்தை கேட்டது ஆச்சரியமா இருந்தது. அதான் அந்த 2.5 வருஷம் அந்த உழைப்பா இல்ல என்னன்னு தெரியல, அவங்க கண்ணுக்கு என்ன தெரியுது. சொன்னா இல்ல, 2.5 வருஷம் பண்ணிருக்கான். ஆனா எதுக்கு இது 2.5 வருஷம் பண்ணான்னு தான் தெரியல. யாருக்காவது தெரியுதா? செட் ஒர்க் இல்ல, இது இல்ல, சிஜி. இன்னொன்னு சொல்லட்டுமா அலெக்ஸ்? ப்ரொடக்ஷன் வைஸாவும் இவங்க என்ன பண்ணிருக்கலாம், இது மாதிரி ஆடியோ கோளாறு வருதுன்னு உடனே ஸ்டுடியோ கிரீன் மூலியமா ஒரு லெட்டர் மாதிரி வெளியிட்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமா தான் இந்த மாதிரி இருந்திருக்கு, நாங்கள் அதை சரி பண்ணிட்டோம் கூடிய விரைவில்,
படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர் பேட் போட்டிருந்தாலே முடிஞ்சிருக்கும். இவனுக்கு அந்த மாதிரி எந்த வித சப்போர்ட்டும் பண்ணாம சும்மா முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா என்ன ஒர்க் இது சொல்லுவாங்க. கோட்டையே எடுத்துக்கோ ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்ல எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டு அவங்களும் கொடுத்தாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா பாட்டு சுமார் தான், நாங்க இல்லைன்னு சொல்லுவோம். எல்லாமே உங்களுக்கு ட்ரெயிலர் வரும்போது மாத்துறேன், நீங்க வேணா பாருங்க. பாட்டை ட்ரிம் பண்ணாங்க, ரீமிக்ஸ் பண்ணாங்க, எல்லாம் கரெக்டா பண்ணாங்க. சீரியஸ் சொல்றேன், கோட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அப்படிதான் இருக்கணும். இல்ல ப்ரோ, கோட் வந்து நல்லா அபியூஸ் பண்றான்னு அவனுக்கு கீழ போய் நீ கமெண்ட் போடுற. அவன் தற்கூறினா நீ அதுக்கு மேல யாரு? பூமர் இருக்கு, சொல்லு எமோஷனலா பேசுறானா இன்னும் சொல்லுங்க சொல்ல வந்து. இல்ல கோட் நல்லா இருந்துச்சா நல்லா சொல்ல தெரியல. ஆனா தியேட்டர்ல போய் உட்கார்ந்ததுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு இடத்துலயும் அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது நான் ஒத்துக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சா நல்லா சொல்ல தெரியல. ஆனா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கோட் பொறுத்த வரைக்கும் வேற லெவல். அந்த 3 மணி நேரம் படம் அது 2 மணி நேரம் 45 நிமிஷம் மாதிரி ஃபீல் ஆச்சு ப்ரோ. அந்த 3 மணி நேரம் அது அந்த இரிட்டேட்ன்றது ஆனதே கிடையாது. கூட வந்துட்டு படம் ஏண்டா போகுதுன்றது அந்த ஃபீலுக்கும் அந்த ஃபீலே வந்தது இல்லை. டக்குன்னு முடிஞ்சதான் ப்ரோ. இன்னொன்னு நான் ஆச்சரியமா பார்த்ததுன்னா 2 வாரம் கழிச்சு சத்தியம்ல பார்த்தேன். அது படம் 5 டைம் பார்த்தேன். 2 வாரம் கழிச்சு சத்தியம்ல ஒரு டைம் போகும்போது லாஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆமா லாஸ்ட் டைம் அது என்ன ஆச்சுன்னா அந்த டைம் அதான் அந்த ஓஜி வரும்ல இல்ல ப்ரோ, கோட் ஓஜின்னு போட்டு அதான் அந்த ப்ளூப்பர் எல்லாம் முடிஞ்சிருக்கும்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ் அது வரைக்கும் உட்காந்துக்கிறானுங்க ப்ரோ. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. படம் நான் நினைச்சேன் சத்தியம் சினிமா சேலைட்டு எல்லாம் போயிடுவானுங்கன்னு, அப்படியே உட்காந்துக்கிறானுங்க எல்லாம். ப்ரோ நம்ம ப்ரோ நான் எங்க லிமிட்ல ஈவி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஃபுல்லா ஓடிச்சு ப்ரோ அந்த கோட் வந்துட்டு நைட் ஷோ வந்துட்டு. ஏன்னா சவிதா காலேஜ் பசங்க இருக்காங்க பாருங்க, அவனுக்கு தான் நைட் ஷோ ஆக்சுவலா அதிகமா போவானுங்களா, ஃபுல்லா ஓடிச்சு ப்ரோ வந்துட்டு. நான் தேட்டர்லயே பார்த்ததுல இருக்குல்ல இப்ப நல்ல நான் இன்னும் மறக்க முடியாத மூமெண்ட்லாம் அந்த பைக்ல இது போவாரு பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஆமா அந்த பைக் சீன்ஸ் அது ரொம்ப இதா இருந்துச்சு வந்துட்டு. நிறைய ப்ரோ இன்டர்வல் சீன்லாம் பார்த்துட்டு ப்ரோ இதுக்கே ஒரு நெகட்டிவ் வருதுன்னு அழுதாங்களே. அப்ப ஐ படம் வரும்போது நெகட்டிவ் வந்தப்போ நான் வார்த்தை நொந்துட்டேன். என்னடா இது இல்ல ப்ரோ, இப்ப ஐயப்ப நான் சின்ன பையன், எனக்கு தெரியவே இல்லை இது நல்லா தானே இதுதான் இருந்தது. ஆனா அப்புறம் வந்தாதான் கேட்டா வந்துட்டு இது இல்லடா இது நெகட்டிவ், இந்த படம் நெகட்டிவ் அப்படின்னு நானுங்க. இதுல என்னடா நெகட்டிவ்னு கேட்டா சொல்ல மாட்டானுங்க. என்னடா நெகட்டிவ் இதுல கேட்டா ப்ரோ இதெல்லாம் வந்து பிரம்மாண்டமா இல்லை ஐயன்னு வச்சுக்கலாம். பிரம்மாண்டமும் சரி, விக்ரம் வந்து உசுர கொடுத்து ஆகிற அளவுக்கு நடிச்சுட்டு திரும்பி வந்துருப்பாப்ல. அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் குறைப்பிட்டு இருந்தானுங்க ப்ரோ ஐக்கெல்லாம் வந்துட்டு. வேற மாதிரி அது இந்தியன் சினிமாலே தான் உடம்பு இவ்வளவு குறைச்சி எத்தனது யாருமே இல்லை, அது ஒரே படத்துக்கு. இன்னொன்னா ஐக்கு ஈக்குவலா கோப்ராக்கு வந்து பயங்கர ஹைப் இருந்துச்சு. கோப்ராக்கு என்னென்ன நெகட்டிவ் உங்களுக்கு தெரியாதா? கோப்ரா ஃபிளாப் இருக்கட்டும். ஆனா ஐ படம் வரும்போது என்ன ஆச்சுன்னா, ஐ படம் ரிலீஸ்லயே இப்ப கங்குவா ஆன மாதிரி தான் அப்ப ஆச்சு. என் ஏரியாவில ரிலீஸ் ஆகல. நான் பக்கத்தூர் மாவட்டத்துல போய் அங்க போய் பார்த்துட்டு வந்த படம். போய் பார்த்தா பழி வாங்க மாதிரி இருந்தது கதை. சங்கரோட ஸ்கிரீன் பிளேவுக்கும் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு இது ஒர்த்தான ஐ அப்போ வந்து அது மாதிரி இல்லை. ஏன்னா எந்திரன் மாதிரி ஒரு படம் எடுத்தாரு. இல்ல ப்ரோ அப்படி இல்ல. இப்ப ஐ வந்துட்டு எந்திரனுக்கு அப்புறம் எந்திரன் வந்துட்டு ஏகபோகமான ஒரு ஹிட், அதான் அந்த 12 லெவல் ஹிட் ஆயிருக்கு படம். ஆனா அதுக்கப்புறம் இது வரும்போது ஒரு லவ் படம் எடுக்கிறத அதை ஏத்துக்க மாட்டாங்க ப்ரோ நீங்க இப்ப கொடுக்குறச்சு. ஆனா ப்ரோ சங்கர பாராட்டல, எந்த நெகட்டிவ் வந்தாலும் வாயை திறக்க மாட்டான் பாத்தீங்களா? அதான் அது கரெக்ட் தான். இல்ல ப்ரோ அப்படிதான் இருக்கு. நான் கேட்டேன் இந்த சிறுத்தை சிவ மாதிரி இன்டர்வியூல வந்துட்டு நான் நல்ல படம் எடுத்து ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அது பிடிக்க தெரியல. ப்ரோ இன்னும் என்னன்னா எந்த ஒரு இதுலயும் வந்துட்டு படத்தை ப்ரொமோஷன் பண்ற மாதிரி சும்மா வாய் விடவே மாட்டான் சங்கர். இந்தியன் 2ல சங்கர் அப்பயே எனக்கு எல்லாம் நல்லா ஃபீல் ஆச்சு. படம் ஏதோ சொதப்பிருக்காரு, அதான் கண்டிப்பா தான் பேசவே இல்லை ப்ரோ. இதான் பெருசா பாட்டு 1 மாதிரி பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தான் பேசினப்பல. ஆனா இந்த பக்கத்துல கமலஹாசன் பேசியிருந்தா கூட பரவாயில்ல. கமலஹாசன் உஷாரு, நான் பார்ட் 3ல வந்துட்டு பார்ட் 3 நல்லா இருந்தனால பார்ட் 2ல நடிச்சேன்னு ஒரு எஸ்கேப் ஆயிட்டு சைடுல எடுத்துன்னு விட்டாரு. சித்தார்த் வந்துட்டு நடு தெருவில் உட்காந்துக்கின்னு எதுவும் மாறலையே இங்க மாறலையே கம்பேக் இந்தியா, அதான் படம் வந்து பாருங்க. லஞ்சம் அதான் படம். ஆனா இதுல குடு ப்ரோ எப்படி தம்மா இந்த வருஷம் நான் தான் இந்தியன் 2 ஒண்ணுதான், இந்தியன் 2 தான் மட்டிக்குன்னு நினைச்சா என்ன மிஞ்ச ஒருத்தன் வந்துட்டான் நேனு ஒருத்தான் அந்த மாதிரிதான் இருந்தது கங்குவா. நான் தான் இதுன்னு பார்த்தா என்னை விட ஒருத்தன் வந்துட்டானே.
இன்னொன்னா சங்கர் ஒண்ணு மட்டும் மாத்திக்கணும் அலெக்ஸ், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம் 6-7 நிமிஷம் வரைக்கும் எடுக்கிறாரு அவரு. அதெல்லாம் தேவையில்ல, குறைச்சிடலாம். இல்ல சாங்ல 2.25 மணி நேரத்துல படத்தை முடிச்சிடணும். நல்லா இருந்தா அவர் படமே 6 நிமிஷம் இருக்கும் எல்லா படம். இப்ப நல்லா இருந்தா சாங்ஸ் எல்லாம் வைக்கலாம். ஏன் ஐ படத்துல பெரிய சாங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, நல்லாதான் இருக்குது. படம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ண? இல்ல நீ இப்ப பாக்குற தியேட்டர்ல நான் பார்த்தபோது போரிங்கயா, மூவே ஆக முடியல எங்களால. எந்த பாட்டு இண்டி ப்ரோ ஒண்ணு இல்ல, இல்ல நம்ம ஆளுங்க தெலுங்கு சினிமா ப்ரோ, ஒண்ணு இல்ல, நம்ம ஆளுங்க தெலுங்கு சினிமா கேக்குதா? இதுக்கு ஐடி படம் வந்து எனக்கு பர்சனலா பார்த்து செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. அந்த டைம் வந்து அது டிசம்பர்லயே சம்திங் அது ரிலீஸ் ஆயிடுச்சு 2015 அந்த டைம்ல. அது நான் எதிர்பார்த்தேன் வேற. எனக்கு வந்து இது ஏமி ஜாக்சன், விக்ரம், ஏன்னா ஏற்கனவே விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னியன் பத்து செம்மையா இருந்துச்சா. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்கும். ஆனா ப்ரோ ஐக்கு இருந்த ஹைப் வந்து எனக்கு தெரிஞ்சு செம்ம ஹைப் ஒரு ஐக்கு வந்துட்டு. ஏன்னா அருணாள் எல்லாம் வந்திருப்பாருல்ல, ஐக்கு இருக்குதானே ஐக்கு செம்ம ஹைப் ப்ரோ. ஆனா இல்ல இப்ப இந்தியால ஒரு படத்துக்கு ஒரு தமிழ் ஒரு படத்துக்கு அர்னால்டு கூட்டினு வந்து ப்ரொமோஷன் பண்ணான்னு இப்ப சொன்னா சிரிப்பானுங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி எங்க இருக்குதுன்னு. ஆனா கூட்டின்னு வந்தாரு ஐயில, பெரிய இப்பதான் எவன் எந்த நாய் கிளாஸுக்கு வரல. இவள இந்த அஜித் ஏதோ ஒரு படம் வந்துச்சு ப்ரோ, என்ன இருந்தாலும் கிளாஸுக்கு வரணும்னா. ஆனா அதான் அவனும் வந்துட்டு போய் திரும்பின்னு போயிட்டான். அந்த டைம்ல வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். சும்மாவே அந்த படம் அந்த சொல்லு ரிலீஸ் ஓடல, அது வேற விஷயம். ஆனா ஐலாம் வந்துட்டு நல்ல படம் தான் ப்ரோ. இருந்த ஐப்புக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லடா. அது இப்பவே இல்லடா, இப்ப வரைக்கும் அப்படி கிடையாதுடா. அன்னைக்கு சங்கருக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண டைரக்டர் கிடையாதுடா. ஒரு 10 படம் தான் எடுத்திருப்பாரு. நீ நீ காதலன் படமே பாத்தீங்கன்னா சங்கர் தான், ராஜமௌழி கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா காதலனே ஒரு சாதாரண தான், ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்ஸ்டபிளோட மாவும் ஒரு ஒரு ஏட்டோட மாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இவரு கவர்னரோட பொண்ணு லவ் பண்ணுவாரு. ஓகேவா? அதுதான் கதை. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல நடக்கிற ஒரு இது என்ன சொல்றது, ஒரு ப்ராப்ளம் இதுன்னு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேக்கிங்காவோ சரி, ஒரு இதாவோ சரி, ரொம்ப பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணும் இல்ல, அந்த ஜெயில வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரூட்டலா இதுவா நடக்கும்னு சொல்லிட்டுலாம் பச்சையா எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு இது பண்ணதா இருக்கட்டும், ஜென்டில்மேனா இருக்கட்டும், ஒரு படமும் பார்த்தா நீங்க அப்படியே தனியா நிற்கும். உங்களுக்கு ஜீன்ஸ் படம் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஐகானிக்கா நிற்கும். நீங்க அப்படியாப்பட்ட டேரக்டரும் எனக்கு இந்தியன் டூலாம் பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர் தான் எடுத்திருப்பாருன்னு சொல்லிட்டு. பர்சனலி நிறைய பிரச்சனை ஒரே டைம்ல ரெண்டு படம் எடுத்தாரு. கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துட்டு நிறைய ஷார்ட்ஸ் இவங்க தான் எடுத்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி படம் இல்ல ப்ரோ, படமாவும் இல்ல ப்ரோ. இது 4 வருஷம் ஒரு படம் இல்ல, 4 வருஷம் ஒரு படம் எடுத்தாலே அந்த படம் ஊத்திக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப ஒண்ணும் இல்ல, வலிமை. ஏன் இப்ப கங்க கூட எடுத்துப்போம் வந்து பார்த்தா அது நிறைய பிரச்சனை நிறைய இதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இது எல்லாம் தாண்டி அது கதையாவே பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அவுடேட்டட் கதை. ஓகேவா? எப்படி சொல்றது, எனக்கு நல்லா ஞாபகம். உங்களுக்கு ஞாபகம் சொல்லிடுறேன். இல்ல 19ல ஸ்டார்ட் பண்ணது ஒரு இந்தியன் டூ. அவர் ரிலீஸ் பண்ணதான் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். 18லயே ஸ்டார்ட் பண்ணாங்க. 2017 அந்த நீரவ் மோடின்னு சொல்லிட்டு அந்த வைரவ வந்தாரு. ஓகேவா? அந்த இதெல்லாம் அப்பதான் பீக்ல இருந்துச்சு. அவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மல்லையா வந்து நாட்டை விட்டு ஓடினாரு. ஓகேவா? இந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் வச்சு இவங்க படமா எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப குப்பையா வந்து நின்றுச்சு. ஓகேவா? படமா பார்க்கும்போதே இன்னொன்னு சங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மேக்கிங்கா அவர் வந்து பெஸ்டா பண்ண ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு டைரக்டர். சாரி, நல்ல டைரக்டர்னா ஒரு என்ன சொல்றது, டேலண்டா அதுக்காக ஒரு நல்ல டைரக்டர்னா கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு கேக்குது அலெக்ஸ், நீ கொஞ்சம் ரீகனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் எனக்கா அவருக்கு இப்ப கேக்குதா? ஒன்னும் இல்லை, இல்ல தனுஷ் சொல்லு ப்ரோ. கேக்குதா? பெரிய விஷயம் பாருங்க ப்ரோ, டிவோர்ஸ் ஆயிருச்சான். யாருக்கு? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானுக்கு டைவர்ஸா? அதான் ப்ரோ கேக்குறேன், தெரியல. அதான் கமெண்ட்ல போட்டிருக்காங்க பாருங்க. கமெண்ட்லயா? ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, லெட் சினிமாஸ்ல வந்திருக்கு. ஆமா, ஏஆர் ரஹ்மானுக்கு டைவர்ஸ் 29 வருஷம் வந்துட்டு. என்னடா நடக்குது நாட்டுல? இது
தமிழ்ல ஒரு கடைசியா விஷயத்துல எந்த படத்துக்கு மியூசிக் பண்ணாரு? டேய் டேய், அநியாயம் பண்ணாதீங்கடா டேய், இது ரொம்ப அநியாயம் பண்றீங்கடா. ஐயோ. ஐயோ ப்ரோ ப்ரோ வேண்டாம் ப்ரோ வேண்டாம் ஐயோ வேண்டாம் ஏன் ப்ரோ? வேண்டாம் இல்ல இல்ல அது பாத்து. இல்ல இல்ல அவன் இந்தியன் டூ கவர் இல்ல, சாரி அது அனிருத். வேற இது விட்டுறலாம், ஆடே பர்சனல் லைஃப்டா இது வேற. ஆனா இது குறும்புற என்னது இது, ஜெயம் ரவி யாரா லிஸ்ட்ல போயிட்டே இருக்குதுடா. சொல்லலாம் இதான் என்ன ப்ரோ? ஜெனரேஷனா என்னன்னு தெரியல. அதான் பெரிய பாய்ல இருந்து இதான் எம் குமரன் வரைக்கும் போன இதுவாகுது. எம் குமரன் வரைக்கும் போன டைம் தூக்கி போட்டு போறாங்க, என்னது இது. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் அந்த இல்ல மாதிரிலாம். இப்படியே போச்சுன்னு ஏன் அடுத்த வந்து மேரேஜே ஆவாதி ஹீரோக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகும் போல. இல்ல நீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னு தெரியும், ஆனா ஹீரோன்னுன்றது அதான். ஆனா இல்ல பெரிய அவருக்கு இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையனுங்களா? அவருக்கு ஒரு இல்ல பொண்ணு ஒரு ப்ரோ, பையன் தானே? இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, இல்லைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு இல்லைங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்ப ஒரு பசங்க இல்லாம டைவர்ஸ் ஆனா கூட பரவாயில்ல, புரியுதா? ம். பசங்க இருந்து டைவர்ஸ் ஆனா அவங்களுக்கு தான் அது பெரிய எஃபெக்ட் ஆகும். அதான் புரியல, இது யோசிக்காம பண்றாங்களா என்னன்னு தெரியல, ஆனா பண்ணிட்டாங்க. அவங்க லைஃப்ல அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? தப்பான ஒரு விஷயத்துக்கு ப்ரோ எனக்கு எனக்கு இல்ல இல்ல ப்ரோ எனக்கு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொன்னு சொல்றேன், கரெக்டா இல்லைன்னு செக் பண்ண. கடைசி 10 வருஷத்துல விஜய்க்கு இருக்கிற பயங்கரமான ரிலீஸ், அதாவது ஃபுல்லா எல்லா வீட்லயும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்ச ஒரே படம்னா மெர்சல் மட்டும்தான். ஏன்னா அந்த படத்துக்கு இருக்கு ஓப்பனிங், நான் அந்த நம்பர்லாம் சொல்ல வரும்ல, ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எல்லா இதுலயும் மெர்சல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோ. அந்த 2017 தீபாவளி பிகிலு கூட அந்த இது இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, ஆனா மெர்சலுக்கு அந்த இது ரொம்பவே இருந்துச்சு ப்ரோ. அந்த மெர்சலுக்கு எல்லாத்தோட அந்த ஒன்னு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு உண்மை என்ன சொல்லலாம், கிட்டத்தட்ட சன் பிக்சர்ஸ் மாதிரி தான். அவன் சாதாரண குழந்தைங்க படம் எடுத்தோட விளம்பரம் போட்டுக்கிட்டே இருப்பான் டிவில. சேனல் பிலிம்ஸ் எல்லாம் பார்த்து எடுங்க பாருங்க, ஒரே எல்லா படமும் டீசர் போட்டுக்கிட்டே இருப்பான். இல்ல மெர்சல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீல வந்துச்சு, சன் டிவில கொடுக்கல. என்ன ப்ரோ இல்ல நான் ப்ரோமோ சொல்றேன், ரிலீஸ் ப்ரோமோ சொல்றேன். போற போக பார்த்தா என்னன்னே தெரியல, டைவர்ஸ் இவன் ஆறத பார்த்தாலே இப்ப ஜெனரேஷன் இவனுக்கு கல்யாணம் பண்றது கூட பயப்படுறானுங்க. விக்னேஷ் ப்ரோ கூட அதனால பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். முதல்ல அவன் சொல்லுவான். இல்ல இல்ல கம்ம நேரம் இல்ல அதுக்குதான் பயப்படுறீங்கன்னு தெரியும். சரி அப்படின்னு இல்ல. ஆனா நீ கவனிச்சு பாரு அலெக்ஸ், இந்த ஜெனரேஷன்ல மேரேஜ் ரொம்ப லேட்டா பண்றாங்க செலிபிரிட்டிஸ் எல்லாம். அது மாதிரி டைவர்ஸும் வந்து பண்ணிடுறாங்க. செலிபிரிட்டி மட்டுமா இருக்கட்டும். ஆனா இல்ல இப்ப குறும்புற ஆச்சரியமா என்னன்னா, இப்ப விளாட்டா இருக்கிற சில ஹீரோஸ் இப்ப இந்த தனுஷ் இவங்கள மாதிரி பண்ணும்போது கூட பெருசா அது தோணாது, புரியுதா? ஏன்னா இவங்களை பத்தி கிசு அதிகமா வரும்போது இவங்களுக்கு இப்படி ஆனா கூட சரி விடு அந்த மாதிரி தான் தோணும். இந்த ஜெயம் ரவி இந்த இப்ப ரஹ்மானுக்கு இப்ப டைவர்ஸ் ஆச்சுன்னு நியூஸ் வந்துச்சு. அதான் இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது எனக்கு. அதான் என்ன மேட்ச் என்னன்னே புரியுமா இதுதான் உண்மையிலே. ப்ரோ நம்ம பேசியிருந்த டாபிக் போட்டாங்க ப்ரோ, ஹேஷ்டேக் போட்டு லாஸ்டா எந்த படத்துக்கு போட்டாரு முடிஞ்சு. அதான் பெரிய லாஸ்ட் என்ன இல்ல, நம்மளுக்கே ஒரு டவுட், பெரிய லாஸ்ட் என்ன படத்துக்கு போட்டாரு? தூக்கி போட்ட சாப்பிட்டு ராயா ராயா. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, என் மைண்ட்ல அது கூட ஸ்ட்ரைக் நானு. நான் டைரக்டா சொல்லக்கூடாதுன்னு இன்ட்டு சொன்னேன். ஏயா அப்படி ஏற்கனவே வாய்க்கா தகராறு. ஐயோ இது சொன்னா கவனம் இருந்தா எங்கந்திரா வந்து யோசனை உங்களுக்கு? அதெல்லாம் இல்ல, வேறதான் நடுவுல போட்டிருப்பாரு. வேறயா போட்டு இருக்காரு ப்ரோ மியூசிக் சொன்னோம் ப்ரோ, ஏன் இப்ப ஏதாவது ஒர்க் பண்ணுகிறாரு நிறைய படத்துக்கு. ஆமா பெரிய பாய் லைன் அப். எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு என்னன்னா இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு கப்புள்ஸ் லைஃப்ன்றது போர் அடிச்சிருது உண்மையிலே. ஆனா இவரெல்லாம் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, போர் அடிக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு வேற என்ன இஷ்யூவா இருக்கலாம். ஒருவேளை ரொம்ப காமனா ஆளு ஏஆர் ரகுமான்லாம் எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் போட்டுட்டு ஒண்ணு இல்ல. ஹிந்தில சல்மான் கானை யாரோ ட்ரோல் பண்ணதுக்கு இல்ல ஜெயம்ரோ என்ன சொன்னா அலெக்ஸ் கேக்குதா இல்ல ஏஆர் வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்சியுமே ரியாக்டே பண்ணாத ஆளு. பொதுவா அவரை பத்தி எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு அவர் வந்து பொதுவா எந்த விஷயத்துக்குமே. கேக்குதா அலெக்ஸ்? ரீகனெக்ட் பண்ண போயிட்டோம். எனக்கு இது கூட பயம் இல்ல, இந்த யூடியூப்ல உட்காந்து பேசுவானுங்க, அவங்க என்ன கதையை விடுவானுங்கன்னு இல்லைங்க. அவனுக்கு சரியான ஜாக் பாட்டுங்க. 2-3 நாள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இப்ப என்ன பண்ணாது
கங்குவாவை அடிச்சிட்டு இருந்தானுங்க. அப்படியே பாத்தீங்கன்னா வந்து அந்த இது நயன்தாரா இஷ்யூக்கு வந்தானுங்க. நயன்தாரா மறுபடியும் திரிஷா ஜோதிகா அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கம் போனானுங்க. மறுபடியும் இப்ப ம். இவங்க சுசித்ராவை பத்தி பேசுனாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ஆனா த்ரிஷா. இதுல ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் ஃப்ரீயர்ஸா சொல்லிடுவாங்க. இது வெளியவே புகையில பாருங்க. அந்த அளவுக்கு ஜென்யூனா நடந்துக்கிறாங்க போல இருக்கு. அதான் எனக்கு இது வரைக்கும் எனக்கு அதான் என்ன சொல்லணும். தெரியுங்களா எனக்கு என்ன தெரியுங்களா பயமா இருக்கு. நாளைக்கு வரை பேச்சு ம். உட்காந்துங்க. ஆல்ரெடி இந்த விஷயம் எனக்கு தெரியும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரகுமான் வந்து எனக்கு வந்து இது அவரோட மரியாதைக்காக நான் வந்து நாளைக்கு வந்து வெளியில சொல்ல இப்போ வந்து வெளியில தெரிஞ்சு போச்சுன்னு அதாவது முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அது வந்து அவனாவது கொடுப்பாங்க. அப்படின்னுவான். பயில்வான்றங்கனாதான் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் ஜென்டில்மேன் காலத்துலயே எடுத்துருவான். இருக்குதோ இல்லையோ. அவன்லாம் ரொம்ப மோசமான கிருமி இருக்கத்துல. ஒண்ணு இல்ல விக்னேஷ் பிரபு, படத்துக்கு போறோம்னா நம்ம அந்த நடிகரோட படத்தை பார்ப்போமா, இவனுக்கு சொன்ன இந்த நியூஸ் எல்லாம் வச்சீங்கன்னா நம்ம அவங்க பார்ப்போமா? இவங்கெல்லாம் வந்து ஆரம்பத்துக்கு அடங்கிடணும் அவனுங்கெல்லாம். இல்லைங்க நீங்க பர்சனல் லைஃப்னு எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்றது, எம்ஜிஆர் காலத்துல இருந்து உங்களுக்கு கான்ட்ரவர்சி வந்து இருந்துட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு இவரை பச்சை எம்ஜிஆருக்கு வைக்கணும். எம்ஜிஆருக்கு இருக்கு. அலெக்ஸ், ஆனா நீ ஒரு பாத்தியா இங்க வந்து பாத்தீங்கன்னா அது இவரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவா இருக்கட்டும், இல்ல ரத்தன் டாட்டாவா இருக்கட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமான ஆளுங்கெல்லாம் இப்ப என்ன சொல்றது, கடைசியா நான் பார்த்த படத்துல கூட பாத்தீங்கன்னா ஏஜிஆர் கூட பாத்தீங்கன்னா சிங்கிளா கெத்தா தான் இருப்பாரு. அதாவது என்னமோ சிங்கிளா இருக்கா தான் கெத்துன்ற மாதிரி எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? இல்ல இத்தனை வருஷமா நீங்க சிங்கிளா இருந்ததுக்கு இது ஒரு சாக்கு. இல்லடா பாரா இல்ல நீ ஊர்ல வந்து எல்லாம் டைவர்ஸ் பிரச்சனை. பண்றான். விடுங்க இது என்ன பண்றது, சாக்கு அச்சா யூஸ் பண்ண வேண்டியதான். விக்னேஷ் ப்ரோ தனியா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல விக்னேஷ் ப்ரோ. நாளைக்கு நம்ம உடம்பு முடியாம இருக்கும்போது நம்ம அருகில யார் இருக்கிறாங்க? அது மனைவின்னு கிடையாது, யாரா இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் யார் இருக்க முடியும் நம்ம கூட? அதுதான் ஃபேக்ட். கட்டின பொண்டாட்டி மட்டும்தான் இருக்க முடியும். பெத்த தாயா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி. அதுதான் இல்ல நேம்லயே வச்சுட்டு வந்து சரி ஓகே. பாஸ் நான் ஒரே விஷயம் கேக்குறேன். எப்படி 10 வருஷம் தேவை சாவர தானே, அது என்ன கடைசி காலத்துல எனக்கு புரியல. இல்லையா, நம்ம தாத்தா பாட்டின்னு பாத்துறப்போல, நம்ம தாத்தா பாட்டின்னு பாத்துல வயசான தாத்தா பத்துட்டு இருக்கும்போது அவங்களை எல்லாம் மாத்தி விடுறதுக்கு பாட்டியா தானே இருப்பாங்க. உண்மைதானே அது? இல்ல பூமர் இப்ப மேட்டர் என்னன்னா, ஜெனரேஷன் மாற மாற தாட்ஸ் மாறது கூட அந்த இப்ப ரிலேஷன்ஷிப்ன்ற அந்த எனக்கு விக்னேஷ் ப்ரோ உண்மையில இந்த ரிலேஷன்ஷிப்ன்ற வார்த்தை கேட்டதான் இது ஏன் தெரியுமா இவனுக்கு அந்த வார்த்தை எப்படி பாக்குறாங்கன்னா இட்ஸ் எ கமிட்மெண்ட். ஏதோ என்ன சொல்றது, வேலை பார்க்க இப்போ ஒரு ஆபீஸ் வேலை மாதிரி பாக்குறானுங்க. அது எனக்கு பிடிச்சா வேலை செய்யறேன், புரியலாம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் என்னன்னா சின்ன குறை கூட சொல்லக்கூடாதுன்றாங்க. சரி சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அது ஃபைட். இன்னொரு விஷயம் கேளு, நீ ஃபைட் ஆயிட்டு அடுத்தது ஒன்னா 2 பேரும் ஆர்கனைஸ் ஆயிடலாம், நீ நானும் புருஷன் பொண்டாட்டினா அதானே அப்படின்றத அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. ஏன்டா அலெக்ஸ், நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல பேசினாலே பிரச்சனை வந்துரும் போலயே. ப்ரோ அதெல்லாம் இப்போ வீட்டாண்டா ஃப்ரெண்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பயணம் பையன்கிட்டே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னது பல்லு எல்லாம் பேசுவோம் பத்தியா, அந்த இது என்னது சீம்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரிதான் நம்ம பசங்களே பேசி வேணுங்க. சோ அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் சொல்லி சொல்லுவோம். நீங்க சொல்லிதான் ப்ரோ எனக்கு ஏஆர் ரஹ்மான் டைவர்ஸ் ஆனான்னு இப்ப இந்த ஸ்பேசஸ்ல தான் எனக்கு தெரிய வருது. எங்களுக்கு இது ஏதோ இந்த 2 வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு அப்போ அன்றே சொன்னது அலெக்ஸ், அன்றே சொன்னதா அது வேற இது வேற இல்ல ப்ரோ, 30 வருஷமா கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் செப்பரேஷன்லாம் எப்படி ஆகுறாங்கன்னே தெரியல. அது அந்த மாதிரி நியூஸ் படிக்கும் போது தான் இன்னமும் ஷாக் ஆகுது. 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் உனக்கு இனிக்குது. ஏன் அடுத்த ஜனவரி பண்ணிருந்தா நீ கம்மனு கைத்திட்டு இருப்ப. சூப்பர் 3 வருஷம் இவ்வளவு வருதுதான் அவர் கேக்குறதா தானே. இத்தனை வருஷம் இருந்து அதான் ஆச்சரியமா இருக்குது. எப்படிதான் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆனா புது ஜெனரேஷன் பத்தி இப்ப அந்த நியூஸ் வந்தாலும் பெருசா வந்து பாதிக்க மாட்டேங்குது. ஆனா இந்த மாதிரி 30 வருஷம் 3 குழந்தைங்க அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? இவ்வளவு பெரிய ப்ரோ நான் லவ்னா என்னன்னு நமக்கு சொல்லி கொடுத்தது ரஹ்மான் சார். சொல்லிட்டேங்களா? இங்க பாருங்க,
எங்க அண்ணா இதுதான் லாயர் தான் அவரு. ஆக்சுவலா நிறைய கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொசைட்டியாவே பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் தான் பாத்தீங்கன்னா அதிகமா இது பண்ணிட்டு இருப்பாருங்களா. சோ அது வந்து ஒரு ஃபேஷனாவே மாறி போச்சு. இந்த என்ன சொல்றது, இப்போ புருஷன் சொல்றது பொண்டாட்டி தாங்க முடியுது, பொண்டாட்டி சொல்றது புருஷன் தாங்க முடியுது. இது ரொம்ப இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதுல இந்த செலிபிரிட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாங்கன்னு வைங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் ஆயிடும். இது தப்பான விஷயத்துக்கு வந்து லீடா போயிட்டு இருக்கும். ஒரு டைம் ஒரு கரெக்டா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம பட்டிமன்றம் இந்த இதில் பாத்தீங்கன்னா நிறைய கலாய்ப்பாங்க. ஃபாரின் கல்ச்சர் வேற, நம்ம கல்ச்சர் வேற. காலைல கல்யாணம் பண்ணவங்க செகண்ட் டைவர்ஸ் பண்ணுவாங்கன்னு விவேக் கூட நிறைய படத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. ஆனா அந்த மாதிரி கல்ச்சர் இங்க வர்றது வந்து ரொம்ப 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 அது வந்து ஒரு தப்பான ஒரு அதுதான் ப்ரோ விஷயம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் கார்ப்பரேட் ஆஃபர் மாதிரி பாக்குறாங்க. நானே இப்போ மேரிடு கிடையாது தான். ஆனா நான் கார்ப்பரேட்ல வேலை செய்யறேன். இங்க வெளிநாட்டுல இருக்கிறேன். தேடிட்டு இருக்கேன் இந்தியால. எல்லாருமே ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி தான் பாக்குறாங்க. அது ஒரு லைஃப் அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் தான். ஆனா யதார்த்தமா வந்து இது ஒர்க் அவுட் ஆகலன்னா நான் வேற ஆஃபர் வாங்கிப்பேன் அங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப விக்னேஷ் ஷாக் ஆகுது. விக்னேஷ் கேக்குதா? கேக்குதா ஆபீஸ்ல? நீ அழகு கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு சரகசியில குழந்தை பெத்துக்கிறதுல ஓகேடா. அது ஏன் அதையும் வெளியே நார்மலைஸ் சொல்லி பண்ணிட்டாங்க. அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணி அடுத்தவங்க அதை ஃபாலோ பண்ணி இல்லப்பா அந்த மாதிரி பண்றாங்க. அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலாவே சப்போர்ட் இருக்கு. ஓகேவா, அவங்களா இருக்கட்டும், இர்ஃபானா இருக்கட்டும், அவங்க ஒருத்தர் தொப்புள் கிரிக்கெட் பண்ணுவாரு. அதெல்லாம் அவங்க எல்லாம் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு லேடி வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போச்சு, அது தப்புதான் சொல்லியிருக்கு. ஓகேவா, அதை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா. ஆனா தனிப்படலாம் அமைச்சலாம் இன்னொன்னு கவனிச்சு பாருங்க விக்னேஷ், இதுல என்னன்னா இப்போ வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் ஆல் சீரியல் எல்லாமே இந்த இல்லீகல் அஃபேரு, டைவர்ஸ், கல்யாணம் கட்டின்னு வந்தா ஒழுங்கா வாழக்கூடாது, இது மட்டுமே சப்ஜெக்டா ஓடிட்டு இருக்கு எல்லாத்தையும். நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் சீரியல் எல்லாமே அதை நோக்கி போகுது. நல்ல 10 மணியோ 11 மணிக்கோ போட்டா ராத்திரி 11 மணிக்கும் ஓடிட்டு இருக்கு. ஒரே கான்செப்ட் தான். இல்லீகல் அஃபேர் மேஜரா வச்சிடுறாங்க. எவ்வளவு ஒரு ஐட்டம் மாதிரி கொண்டு வந்துட்டு அவளை வச்சு இவன் இது பண்ணிடுவான். அதே சப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி நம்மளும் சீரியல் பார்த்திருப்போம். ஆனந்தம், இந்த திருமதி செல்வம், அது மாதிரி ஒரு லைஃப்ல என்ன நடக்கும் அப்படின்றத நேச்சரா காட்டிடுவாங்க. மேக்கப் ஃபுல்லா போட்டுக்கிட்டு இந்த இல்லீகல் அஃபேர் மட்டும் போட போட இது என்ன ஆகுது, இது ஃபேமிலியில பாதிக்குது. இதுல ஹைலைட் என்னன்னா ஃபேமிலி தான் பாக்குறாங்க. ஃபேமிலி நிறைய பாதிக்குது. நான் பாத்துருக்கேன் நிறைய. அந்த கேரக்டரவே அவங்க மாறிடுறாங்க நிறைய லேடிஸ். நான் பாத்துருக்கேன். அந்த மேக்கப்பு, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே டோட்டலா மாறந்த காரணமே இந்த சீரியல் தான். ப்ரோ அந்த கேரக்டருக்கு பேரு ஹோம் பிரேக்கரா. வீட்டுக்கு வந்து வீட்டை உடைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஹோம் பிரேக்கர். இல்ல நான் ஏன் அந்த சரகோசி சொன்னா நிறைய பேர் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பொண்ணுங்கள அந்த நயன்தாராவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. நீ சரகோசி பண்ணிக்கோ, என்னமோ பண்ணிக்கோ, அதை வந்து தனியா வச்சுக்கோ, அதை பப்ளிக்கா போட்டு உண்மையிலே குழந்தை பார்த்த மாதிரி பண்ணி இன்ஸ்பயர் ஆகுறாங்க. பிசினஸா கூட பாத்துக்கலாம். எப்படின்னா அதுக்கு ஏதாவது அமௌண்ட் வாங்கினாங்களா என்னன்னு தெரியல. அந்த என்னன்னா அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் குழந்தை பார்த்துக்க மாட்டோம், சர்வீஸ் பண்ணிக்கோங்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சொசைட்டிவே ஸ்பாயில் பண்றாங்க. நயன்தாராவை இன்ஸ்பயர் பண்ணதே பிரியங்கா சோப்ரா தான். அவங்க வந்து எனக்கு இந்த வார்த்தையை கேட்டாலே ரொம்ப அருவருப்பா இருக்கு. வாடகை தாயா, அது என்ன சொல்றாங்க சரகசிக்கு, அவங்க பெத்துட்டு எப்படி ஒருத்தர குழந்தைய குடுத்துற முடியும் அந்த மாதிரி. இல்ல இப்ப எப்படி தெரியுமா, இவங்க காசு இருக்குன்னு உடனே பண்ணிக்கிறாங்க. இப்ப என்னன்னா இவங்க ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் இருக்கவங்க கூட நம்ம காசு சேர்த்து வச்சு இது பண்ணிக்கலாம், நம்ம அழகு கெடாம பாத்துக்கலாம், அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இது ஒண்ணும் இல்லைங்க. நாளைக்கு அந்த பெத்த புள்ளையா இருக்கு பாருங்க, அதுவே கவனிக்காத போவாங்க. இது வந்து என்ன சொல்றது, இல்ல நான் இது மட்டும் கொஞ்சம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல கல்யாணம், குழந்தை, என்ன கமிட்மெண்ட் என்ன இருந்தாலும் சரி, அது இருந்தாலும் பாத்தீங்கன்னா மாறலுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையான லவ், அன்பு, வேல்யூபிள்னு இருக்கு. ஓகேங்களா. நான் எனக்கு இல்ல என் உடம்புல இருந்து கூட ஒரு உயிர் அது வந்து நான் சுமந்து இது சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவங்க எல்லாம் இதுவா, அவங்க எல்லாம் என்ன சொல்றது, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உரிமைன்னா இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து லீட் பண்றது வந்து இல்ல அவங்க உரிமைதான், அதுக்கெல்லாம் எந்த ஆட்சி பண்ணி சொல்ல. ஏன்னா இது வந்து அவங்க பிரைவேட் லைஃபா வச்சிருக்கலாம். ஏன்னா அவங்கள பார்த்து ரோல் மாடலா வச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா. அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் மாதிரி செட் ஆகி போயிடுறாங்கல்ல. ஆக்சுவலி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தேன் நானு. இந்த நயன்தாராங்கிறவங்க சரகசி பண்ணதுக்கு அப்புறம் சரகசிங்கிற வார்த்தையே வந்து கூகுள் சர்ச்ல வந்து ஒரு 300% என்னவோ ஏறி இருக்குது நம்ம ஊர்ல. அது என்னன்னு இந்த நியூஸ் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறான்.
ஸோ அது நீங்க சொல்ற நான் மாதிரி கல்ச்சர்ஸ் வந்து அவங்க தான் செட் பண்றாங்க, நம்ம சும்மா ஃபாலோ பண்றோம். இவங்கள ஒரு 15% அதான் இல்ல 20% இல்ல bro. இருப்பாங்கல்ல எப்பவுமே இவங்க பண்றது. இவ்வளவு இந்த தனுஷ் கான்ட்ரவர்சி போச்சு, அதான் இந்த 10 கோடி தான் தர சொல்லி. அதுலயே வந்துட்டு ஒரு மீம் பார்த்தேன். என்னன்னா, அதான் இந்த மாதிரி சர்வேஸ் சொன்னீங்கல்ல, அதான் இந்த மாதிரி பெத்தவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நான் என்ஓசி தர மாட்டேன் போடின்ற மாதிரி போட்டிருந்தான். அதான் படிக்கும் போது குபீர் அது என்ன டெம்ப்ளேட்னா, இந்த கவுண்ட் பண்ணி இருப்பானே கூட வச்சுக்கலாம் தான் டியூப்லைட் தர்றது இல்லைங்க. பெட்டர்மாஸ் லைட் பெட்டர் மச் லைட் தான் பெட்டர் மச் அந்த லைட் தர்றது இல்லைங்க. அது எடுத்துட்டு என்னன்னா ஆல்ரெடி டைவர்ஸ் பண்ணிருக்காங்க அலெக்ஸ். ஏஆர் பாலிவுட்லயே ரகுமான் பண்ணிருக்காங்க, இங்க காணுமே, அவங்க வைஃப் தான் அறிவிச்சிருக்காங்க. அவர் வெளியிட்ட காணும் போல இருக்கே. அலெக்ஸ் கேக்குதா? டைவர்ஸ் யார் அறிவிச்சாங்க? அலெக்ஸ் சொல்லு அலெக்ஸ் இந்த கேக்குதா? சக்கரத்துல ஒரு சக்கரம் உடஞ்சிச்சுன்னா எப்படி வண்டி வரும்? ஆல்ரெடி இங்க பண்ணிருக்காங்க அலெக்ஸ். பாலிவுட்லயும் சரி இங்க பண்ணிருக்காங்க. யாரும் இந்த மாதிரி பப்ளிக்கா வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணது இல்ல. ஆனா அலெக்ஸ் இதுல குழந்தை பெத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழுகு போயிடும், அப்படி போயிடும், மார்க்கெட் போயிடும் நினைப்பாங்க, ஓகேவா? ஆனா சாங்க மட்டும் பாத்தீங்கன்னா ரத்தத்துல பெத்துக்கிறோன்னு கருமம் என்ன பேசுறது. அந்த பாட்டுக்கு என்ன முட்டு கொடுத்துருக்கா என்னைக்குமே நீ விக்னேஷ் மாறன்ற வார்த்தையை தவிர விக்னேஷ் வேற இருக்காது, ஓகேவா? இல்ல அழகு போயிடும்ன்றாங்க. இல்ல இப்ப அழகா இருக்குது லேடி சூப்பர் ஸ்டார்னு யார் சொல்றானே தெரியல. அவங்களே சொல்லிக்கிட்டு அவங்களே நம்ம இதை பத்தி பேசணும். நான் என்ன சொல்றேன், ஒருத்தரோட உடல் சூழ்நிலை என்னன்றது நமக்கு தெரியாது. அதுக்காக தான் பண்ணிடுறாங்கன்னு சொல்ல முடியாது. அழகாக தான் பண்ணிடுறாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல இப்ப இர்ஃபான் இருக்கான், விக்னேஷ் ஞாபகம். இர்ஃபான் வந்துட்டு எதுக்கு சொன்னானுங்க, நீ உன் குழந்தை வந்துட்டு அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அது நீ அங்க போய் அதான் அந்த கண்ட்ரியில வந்துட்டு அதை பாக்குற உரிமை வந்துட்டு முன்னாடியே தான் பிரசவத்துக்கு முன்னாடி பாக்குற உரிமை இருக்குதான் இருந்தா கூட நீ பார்த்தா அது உன்னோட வச்சுக்கணும். பப்ளிக்ல போஸ்ட் பண்றது அதுவே பண்ணவே கூடாது. அதுவும் அந்த இடத்துல இருந்து போஸ்ட் பண்ணா கூட பரவாயில்ல. அதுவும் அந்த ஒரு சிட்டிசன் என்ன சொல்றது, ஒரு அந்த மேட்டர் வந்து சீக்கிரட்டா வச்சுக்கோங்க அலெக்ஸ். என்னன்னா ரோல் மாடலா இருக்க நிறைய பேத்துக்கு நீ சொன்னா நம்ப மாட்டேன். நான் ரியல் லைஃப்ல பாக்குற பொண்ணுங்களுக்கு பார்த்தா நயன்தாரானா அவ்வளவு பிடிக்குது. ஒரே விஷயம், இப்ப ரோல் மாடல்லாம் கிடையாதுப்பா, ஓகேவா? நாளைக்கே உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல இருங்க, என் மைண்ட் இல்ல இல்ல இந்த ரஜினி டைலாக் மாதிரி என் மைண்ட் எல்லாம் இப்ப எங்க போகுதுன்னா, விக்னேஷ் ப்ரோ நாளைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு கிட்ட முதல் கேள்விதான் கேட்பாரு, நயன்தாரா ஃபேனாங்க நீங்க நம்ப மாட்டேடா. நீ வந்து ஏதாவது உனக்கு தெரிஞ்ச பொண்ணு கிட்ட கேட்டு பாரு, நயன்தாரா பிடிக்குமா? ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ஸ்பிரேஷன் பாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ நினைச்சு பாருங்க, அதான் வண்டியை திருப்புங்கடா. சொல்லுங்க. அதாவது நான் பொதுவா வந்து ஒரு விஷயம் பாக்குறது என்னன்னா, இந்த சிச்சுவேஷன்ல ஒரு காலத்துல நம்ம ஊர்ல முற்போக்கியங்கிறது என்ன, ஜாதி ஒழிப்பு, தீண்ட தகாம இருக்கிறதுலாம் தப்பு, இதுதான் முற்போக்கிய பேச்சு. இப்ப டைவர்ஸ் பண்ணிக்கிறதும் சரகசியில குழந்தை பெற்றுக்கிறதும் அதுக்கப்புறம் இங்க இன்னொன்னு சொல்லட்டுங்களா, நீ குடிக்கிறியா நானும் குடிப்பேன், அதாவது குடிக்கிறது ஆம்பளையே குடிச்சாலும் தப்பு, ஓகேங்களா? அதான் என்னோட கான்செப்ட். நானும் கெடுத்துப்பேன், அது உங்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கான்னு கேட்பாங்க. எங்க தப்பு யார் பண்ணாலும் தப்பு தாங்க. இவங்க வந்து இப்படிதாங்க மாத்திட்டாங்க பாருங்க. ஜாதி ஒழிப்பெல்லாம் வந்து பேசி 40 வருஷம் ஆகுது, இன்னும் இவங்க அதை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து முற்போக்கியங்கிறது இப்ப சரகசி, டிவோர்ஸ் பண்ணிக்கிறது இப்படி மாறி போச்சு. இவங்க பண்ண இதுலயும் ஒரு அரசியல் இருக்குது. இதுல இவங்க ஏன் வேணும்ட்டே இந்த பிரபலங்கள்லாம் வந்து இவங்களோட லிவ் இன், சரகசி, டிவோர்ஸ் எல்லாம் நார்மலைஸ் பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு 20% 30% பீப்புள் செலப்ஸ் என்ன பண்றாங்களோ, ஒரு டிவில ஒரு ஐட்டத்தை பார்த்துட்டா அது என் வீட்டுல இருக்கணும், அவங்க இந்த ட்ரெஸ் போட்டாங்களா நானும் அதே மாதிரி போடணும், பிளைண்ட் காப்பி கல்ச்சர் இருக்கும்ல, அதான் நினைச்சு நான் பயப்படுறேன். சரகசி எல்லாம் நாளைக்கு ரொம்ப நார்மல் ஆயிடும். அதான் இல்ல உண்மையில அது இல்ல பண்ணுவானுங்க, என்ன கேட்டா பண்ணுவாங்க. புதிய தலைமுறையில இல்ல இத டார்கெட் பண்றது பொண்ணுங்க தான் இருக்காங்க. அலெக்ஸ் அத கூட விட்டுறலாம், அத பண்ணிட்டு இவன் ரத்தம் மாதிரி அந்த சாங்க போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு கேட்ற கேப்பான் தெரியுமா? இல்ல முதல்ல ஓரத்தமே குழந்தைகளை வளர்க்கறத பத்தி நான் சிகப்பு மனிதன் வந்தாலே இருக்கும். சொல்லுங்க.
ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு நிமிஷம் குமாரா இருக்கியா பாய்ஸ்ன்னு கேட்டல, சொல்லு இங்க சொல்லு. பாய் தான் பிரச்சனை. பாய் போடு, அதுதான் கேட்டா பெரிய பாய்க்கு அவ்வளவுதான். பெரிய பாய் பார்த்தல பாய் செஞ்ச சம்பவம் தனி வரலாறு. டேய் பெரிய பாய் செஞ்ச சம்பவம் தனி வரலாறு தான். இல்லடா குமாரா, நைட்டே வந்து அந்த இவரு அந்த இளையராஜா பாட்டு போட்டுட்டு இருந்தாருல்ல, அது விடுதலை சாங்கு, அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தோணுச்சு, கல்யாணம் பண்ணலாமா, இந்த அளவுக்கு இருக்கே, ஓகே அந்த அளவுக்கு கூட நல்லா இருக்கும் போல. இல்ல ஒரு நிமிஷம் அங்கிள் இல்ல எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன். இந்நேரம் மச்சான் இருக்கிறாடே குமார் இல்ல ராஜா எல்லாரும் வீட்டுல உட்காந்து சிரிச்சுன்னு பாண்ட வேறுகளை சாப்பிட்டு டைவர்ஸ் ரகுமானுக்கு இல்ல இளையராஜா சரி கல்யாணம் பண்ணிக்கணும் மைண்ட்ல சொன்னாலும் ரகுமான் இல்ல வேணாம் தப்புங்கிறாரு. நான் எதிரா போல போனது எனக்கு விக்னேஷ் ப்ரோ, இப்போ புதிய தலைவர் உள்ள போன திராவிட நாய்களுக்கு கிடைத்த செருப்படின்னு எல்லாரும் போட்டு வச்சுக்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த சொல்லுவானு கருணாஸ், ஏங்க அது மதுரையில தொலைஞ்சு போன பாவாட நாடு தொலைஞ்சா கூட என் பேர தான் சொல்றாங்க. எதுக்கு திராவிட எடுத்து விடுறானுங்க? என்னாச்சு திராவிட சம்பந்தம் புரியலையா? எல்லாரும் போட்டுக்கிறானு கமாண்ட். திராவிட நாய்கள் ஏஆர் ரஹ்மான் எப்ப திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணாரு? யாரா அவனுங்க? ஏஆர் அந்த சப்போர்ட்டா இல்ல. ஆனா ப்ரோ விக்னேஷ் ப்ரோ, ரகுமான் இப்போ நிலைமை என்ன தெரியுமா, நிம்மதியா டைவர்ஸ் ஆகுது பண்ண விடுங்கடா, ஏன்டா உயிரை வாங்கிருக்கீங்க, கோர்ட்டு கூட போக அனௌன்ஸ் பண்ணும் போதே திட்டுவாங்க. நான் ஒரு கான்ஸ்பிரசி சொல்லட்டுமா? சொல்றது பூராவே கான்ஸ்பிரசி தான். சொல்லுப்பா. இல்ல அது இது சும்மா விளையாட்டுக்கு சொல்ற சீசன் எடுத்துக்காதீங்க. ரகுமானோட கடைசி படம் வந்து ராயன். இல்ல இது சொல்லி ஆரம்பிச்சு அந்த காமெடி முதல்ல நான் போட்டேன். வேற ட்ரை பண்ணுங்க. இல்ல இப்ப பாஸ் இல்ல பாஸ் அவர் பூமரக்கல் அவரோட பாயிண்ட் செட் எடுத்தவங்க அதான் வலை பேச்சு அன்னைக்கே சொல்லிடுச்சு. ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல. இப்ப குமார் நத்தமா வச்சுவான் ராயன் மட்டும் வரலன்னு லாஸ்ட்ல மேலமான தலைவர் போட்டு ஒரு நாளைக்கு பிஸ்மிக்கு வந்து டைட்டில் கிடைச்சிருச்சு. ஆமா விக்னேஷ் ப்ரோ சத்தியமா வலைப்பு வச்ச டைட்டில் மாசு ஆளாளுக்கு ஒரு சேனல் வச்சிருக்கானு இல்ல எந்த சேனல் தான் போடுவாங்க ரகுமான். இல்ல குமார் 2 விரல் இப்படி வச்சுப்பாண்டா. அதாவது இந்த டைவர்ஸ் மேட்ரு முன்கூட்டியே நான் கேள்விப்பட்டேன். இத வந்துட்டு சம்பந்தமா சொல்றேன் கேக்குதா? அவ்வளவுதான். நாளைக்கு குமாரா விட்டு கேக்குறா. இந்த பிஸ்மி இருக்காருல்ல, இவரே பாத்தீங்கன்னா இவரோட அக்கா யார ஏஆர் ரஹ்மானோட அக்கா வீட்டுக்காரர் தான் பிஸ்மி. ஓகேவா? ஆக்சுவலா பிஸ்மிக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆளுக்கா இருக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு. நாளைக்கு எத்தனை டைவர்ஸ் டைவர்ஸ் ஆகுது திரும்ப? Everybody divorce. Reason is done. இல்ல ப்ரோ இந்த முதல் ஒன்ல அர்ஜுன் இருப்பானே everybody என்னது இந்தடா இல்ல அந்த சைடு திரும்பினா யூடியூப்ல வலைப்பு வச்சுதான் அந்த பிஸ்மிக டைவர்ஷன்றாங்க. இந்த சைடு திரும்பினா ஜெயமரு டைவர்ஷன். சரி பெரிய பாய் பண்ண உட்காந்துட்டா பெரிய பாய் டைவர்ஷன் தான். சரி அந்தனுக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னா இந்தனுக்கு செய்ய அந்தனுக்கு டைவர்ஷன் கம்னருங்க. பிஸ்மி வந்து ஏஆர் ரஹ்மானோட ரிலேஷன். ஆனா ஒருத்த போட்டுருந்தான் பாரு. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. பிஸ்மி வந்து ஏஆர் ரஹ்மானோட என்ன சொன்னீங்க? ஏதோ சொன்னீங்க அவங்க அக்கா வீட்டுக்காரர். இல்ல என்னன்னா சொல்றீங்க? ஆமா அந்தாலே நிறைய இன்டர்வியூல சொல்லிப்பாரு. நாளைக்கு வந்து பைல்வான் ரங்கநாதனோட தம்ப்லைன் ஏஆர் ரஹ்மான் விவாகரத்தை காரணம் 3 எழுத்து நடிகரான்னு வச்சிருவான். முடிஞ்சவா ஆனா விக்னேஷ் சத்தியில எனக்கு பைல்வான் சரி பண்ண தெரியுமா? இல்ல மச்சான் ஒரு கண்ணாடியை போட்டுன்னு ஒண்ணு சொன்ன தெரியுமா, பேசுற மாதிரி சில ஒரு 3 எழுத்து நடிகர் ஒரு 4 ஹைலைட்டே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நடுவுல ஒரு நிமிஷம் நடுவுல செய்யார் பாலுன்னு ஒருத்தர் இருப்பான். இங்க கொஞ்சம் பிட்டு அங்க கொஞ்சம் அடிப்பான். இல்ல யாரு சொன்னதுன்னு தெரியல.
மச்சா ஒரு இல்லங்க, ஒரு 3 எழுத்து நடிகை, ஒரு 4 எழுத்து நடிகைகளும் சீலிமிசம் இல்ல செய்ததால் இல்ல அது daywork இல்ல இல்ல அது ஆகிவிட்டது. அது டேய், இல்ல இல்ல அது thumbnail-ல அது அது போட்டிருப்பாங்க. வந்து இல்ல இல்ல thumbnail-ல நீ சொல்ற போட்டிருப்பாங்க. தப்பு. அது வந்து மிஸ்டர் ஓஜி வித்தகன் சேகர், அது நீ பேசுறது. டேய், இவனும் அதான்டா பண்ணுவான். வித்தகன் ஓஜி யாரு? ஓஜி இல்லடா, ஓஜி வித்தகன் சேகர். வித்தகன் சேகர் தெரியாதடா டேய். அவரு செம அவர் வந்து செம ட்ராக்கரு. பட் என்ன எடிட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும்தான் கிடையாது. வீடியோ 1/2 மணி நேரத்துக்கு ஓடிட்டு ஆனா இல்லைங்க, இல்ல என் மைண்ட்ல வலை பேச்சுதான் ஓடுது. ரகுமான் ஏதோ ரகுமானை கட்டி பிடிச்ச மாதிரி பேசுவாங்க பாருங்க. அவங்க இல்ல ஹைலைட் என்னன்னா, கில்லி அவங்க மனைவி இதை சொன்னாங்க. டேய், என்னடா இது பொண்டாட்டி பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்டு சொல்றீங்க, கங்குவா அந்த படத்தப்போ மாதிரிதான் பண்ணுவாங்க. ஜோதிக்கு ஓபன் ஆகும்போது ஒருத்தர் போட்டிருந்தான் கீழே கமெண்ட், கில்லி படத்துல விஜய் கிட்ட சொல்லுவானே இவன், பேசாம உங்க அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறாரு அண்ணன், பேசாம அண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு. இல்ல டேய், தவறு அதனால வேணாம். இல்ல காமெடி டேய், தான். ஆனா காமெடி நான் சர்க்காஸ்டிக் தான் இப்பதான்டா சொன்னேன். ஒண்ணு பார்த்தேன். அந்த படத்தை இந்த ஒரு படம் வந்துச்சு இல்ல, அந்த படத்துல உருப்படியா இருந்த ஒரே ஒரு சீன், அந்த ஒரு 5 நிமிஷம் இருந்தது ஒரு எவ்வளோன்னு, அதை தூக்கிட்டானுங்களாம் கடைசியில. சூப்பரு. ஆனா இல்ல என்ன சொல்றோம், அனிருத்துக்கு நல்ல வேலை கல்யாணம் ஆகல. இப்பதான் அனிருத்த நினைப்பா, இப்ப தெரிதா ஏன் கல்யாணம் பண்ணலன்னு. என்னோட ப்ரோ இல்ல மச்சா இருவேன். ஜி பிராய்ஸுக்கு இந்த வருஷம் டைவர்ஸ் அதான் மறந்துட்டவன். ஜி பிராய்ஸ் டைவர்ஸ், ரகுமான் டைவர்ஸ், ஜெயமரவி டைவர்ஸ். இன்னொரு குடும்பம் என்னன்னா அப்படின்னா இல்லடா, ரகுமானு, பிஸ்மி, அப்புறம் ஜிவி பிரகாஷ், இவனுங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி சொந்தக்காரர் தான், புரியுதா? பாலமாமா சொன்னதான் எல்லாமே. பாயோட சொந்தக்காரனா இருந்துட்டு இப்படி இருக்காங்க. பாயே அப்படித்தானே இருக்காரு. இல்ல பாய் நல்லவர். பாயோட சொந்தக்காரன் புரியல. பாய் இல்ல பாய் வந்து எது செஞ்சாலும் வந்து அதுக்குள்ள ஒரு காரணம் இருக்கும். பாப்போம் பாய் என்ன காரணம். ஆனா அலெக்ஸ், இந்த வருஷம் கொடுமை பத்தியா, எந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் தியேட்டர் லிஸ்ட்னு பாக்கிறத விட இந்த வருஷம் எத்தனை பேர் டைவர்ஸ் பார்க்க போறோம் நம்ம. ஜெனரேஷன் மாறுது. இதான் போற போக பார்த்தா நிறைய தான், இன்னும் நிறைய கேஸ் வரும் போல. எனக்கு இது கேக்குறேன், இது என்ன வர வர வந்து டைவர்ஸ் வாங்குறத நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன இல்லடா இல்ல மச்சான், இதுல ஹைலைட் நான் டக்கு டக்குன்னு போதுடா, அதான் புரியல. இதுல ரொம்ப வருஷமா ரகுமான்ல யோசிச்சு 3 குழந்தைங்க. நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட இருக்காச்சும் விசாரிச்சு பாரு, ஏதாவது டைவர்ஸ் பண்ண ஏதாவது உதவித்தொகை ஏதாவது கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்களா? எல்லாருக்கும் பண்ணிட்டே இருக்காங்க. நீ என்னடா எங்க பொண்ணுக்கு டைவர்ஸ் தர்றது, என் பொண்ணுக்கு நான் தான் வக்கீலு, நான் சொல்றேன் பாரு டைவர்ஸ், இந்த லெவல்ல பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இல்ல எனக்கு ஜி பிரகாஷ் டைவர்ஸ் ஆனதுல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இப்ப ரகுமானு அதான் இல்ல ஜெயம்ரவி அதான் டார்ச்சர். அதுல அவனே அழுதுட்டான். ஒரு ஜெயம்ரவி இல்ல அவன் ஆனஸ்டா சொன்னான் ப்ரோ, தான் டார்ச்சர் பண்றாங்க இது பண்றாங்க கூட. இல்ல அலெக்ஸ், ஊர்ல எல்லா ஜோடியும் ஒன்றும் சுத்து, ஆனா ஒரே ஒரு ஜோடி இல்ல அது ஐஷாட்டியம் பண்ணிட்டு இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் போட்டு. அததான் இல்ல மேல லிஸ்ட் பாத்தீங்களா, டிமானு, ஜி பிரகாஷ், ரஹ்மானு, 10 ஜன, ஜெயம்ரவி. ஆக்டர்ல வேற யாரு ப்ரோ? ஜெயம்ரவி இல்ல வேற யாரு மியூசிக் டைரக்டர் முதல்ல முடிச்சிருவோம், அப்புறம் ஆக்டர்ஸ்க்கு போவோம். ஆக்டர்ஸ்க்குலாம் போவோம். மியூசிக் டைரக்டர் அவள் தான். இல்லடா 24 கிராஃப்ட் போறான்டா இவன். எடிட்டர் இல்லங்க, அதான் அனிருத் இல்ல, அனிருத் கல்யாணம் ஆகல. ஆனா அதான் நம்ம ஆளு ஜாலியா இருப்பா போல. ஆமா, டிஎஸ்பியோட அடுத்த படம் என்னது? டேய் ஏன்டா அவரு இல்லப்பா, அவரு ஜெனுன்பா. புஷ்பா 2 இல்ல அந்த ஜானி மாட்டினான் தெரியுமாடா கேஸ்ல, அது எனக்கு சிரிப்பா இருந்ததுடா. இல்ல அவன் பண்ணதுக்கு அவனுக்கு ஆகணும்டா, அவனுக்கு ஆனதுல தப்பே கிடையாது. மேல யார் ஸ்டோரி? இவர்தான் ரகுமான் தான், பெரிய பாய் ஸ்டோரி ப்ரோ. இது ரகுமான் பையன் ஏஆர் அமீன். இது பெரிய 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 பாய் இல்ல ப்ரோ, பெரிய பாய் பையன் வந்து சபாஸ்ரா குமாரா. போற போக பார்த்தா அந்த 70 வயசுல ஒரு பெருசு இது
அதுவும் பண்ணாலும் பண்ணும். ஏன் இது சிரிப்புக்கு சொல்றேன், ஏன் சொல்றேன்னா இல்ல நம்ம யாரு யார பண்ண மாட்டான்னு பாக்குறோமோ அவங்க தான் பண்றாங்க. தலைவர்லாம் ஸ்ட்ராங். நீ வேற தலைவர்லாம் பாத்தீங்கன்னா அவர்லாம் பண்ணணும்னா எப்பயே பண்ணிடலாம். தலைவர்லாம் வந்து ஒரு ஸ்லேவா மாதிரி அவர் வந்து படமே இதுக்குதான் நடிச்சுக்கிட்டு இருக்கா இப்போதைக்கு. அவர்லாம் தலைவர் வந்து இப்ப அடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னா சம்பளம் அவர் வாங்க மாட்டாரு, சம்பளம் வாங்கி கொடுக்கற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு. காம்பன்சேஷன்ல தான் லைஃப் போயிட்டு இருக்கு. ஓகேவா? தலைவர்லாம் வேறடா. இல்ல நீங்க சொன்ன அந்த அம்பானி இதுல டான்ஸ் ஆடினால என்ன மாதிரி அந்த டான்ஸ் வந்து காவாலால கூட ஆடுறங்க மாட்டாரு தலைவர். என்ன டான்ஸ்ன்றது அந்த ஒரு டான்ஸ்க்காக தான் ப்ரோ மரியாதையா போச்சு. கொஞ்சம் நஞ்சம் இருந்த மரியாதை சுத்தமா போச்சு. இல்ல அதுக்கு முன்னாடி போய் காலில் விழுந்தாரு அப்ப மரியாதை. அது அப்படி இல்ல ப்ரோ. அது வந்து நீங்க வந்து ஒரு இதுவா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு பட்டேக் பிலிப் வாட்ச் தராங்க, ஒரு 2 கோடி தராங்க, போய் பண்ணுவாங்கல்ல. எப்ப மரியாதை இருந்து போறக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே மரியாதை. ஆனா அலெக்ஸ் இதுக்கப்புறம் சமரசம் இருப்பான் தரும் வடிவேலு. என்னப்பா வியாபாரம் எப்படி போகுது? எல்லா வியாபாரம் போகுது. அந்த மாதிரி இது ப்ரோ உண்மை. நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எல்லாம் சண்டை போடுவேன். எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும் ரஜினியை விட. எனக்கு 14 வயசு இருக்கும்போதே, 33 வயசு இப்போ, 14 வயசு இருக்கும்போதே கில்லிலாம் வந்தப்போ ரஜினியை விட வந்து கெத்து விஜய் தான், பர்சனலாவும் அவர் தான் கெத்து அப்படி இப்படின்னு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான் எல்லாரையும் ஸ்கூல்ல காலேஜ்ல. அப்ப எல்லாம் உட்காந்து கலாய்ப்பாங்க. இப்ப 19 வருஷம் கழிச்சு தான் உட்காந்து யோசிக்கிறேன், யார் வந்து பெட்டர் பப்ளிக் ஃபிகரு, யார் விலைக்கு இல்ல, யார் வந்து இந்த மாதிரி பட்டே பிலிப் வாட்ச் 2 crores கொடுத்தாங்கன்னா வந்து ஆட மாட்டாங்க, எந்த கேரக்டர்னா நான் கரெக்டா தான் சூஸ் பண்ணியிருக்கேங்கிறதுல பெருமையா இருக்கு. இல்ல அவர் ஏன் தெரியுமா அதை சொன்னாரு? அந்த அது மச்சான் மும்பைல ஒரு கல்யாணம் நினைச்சு, அது என்னது இவரு கல்யாணம் தானே, இந்த அம்பானி கல்யாணம். அம்பானி கல்யாணம் மச்சான் அம்பானி கல்யாணம் அம்பானியோட பையன் கல்யாணம். அம்பானி தான்டா, அனந்த் அம்பானி தான். ப்ரோ பப்ளிக்ல பாத்தீங்களா அந்த அம்பானியே வந்து அவரோட மருமகளை எப்படி ட்ரீட் பண்றாரு, அவரை கையை பிடித்து இழுக்கிறதும், அது சில வீடியோஸ்லாம் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. நிஜமாவே வந்து முகேஷ் அம்பானி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரா இல்ல அனந்த் அம்பானி பண்ணியிருக்கிறாரான்னு சொல்ல முடியல. ஆனா உண்மையில அதை போட்டாங்க, நானும் பார்த்தேன். அது ரொம்ப அது வந்து அது நமக்கு இல்ல ப்ரோ. அது நமக்கு என்ன எக்ஸாக்ட்டா நடந்ததெல்லாம் நமக்கு தெரியாது. சோ அது வந்து நம்ம பேசுறதுல யூஸும் கிடையாது. அந்த மாதிரி கை வைக்கிறது தப்பு இல்ல ப்ரோ. நம்ம இதுல வந்து அப்படி வைக்கவே மாட்டாங்க யாரும். மாமனார் வந்து மருமகளை அப்படி தொட மாட்டாங்க, புரியுதுங்களா? அதை பார்த்துட்டு தான் வந்து என்னடா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ மத்தவங்க தனியார் வாழ்க்கை நமக்கு என்ன பிரச்சனை, அது ஏதோ ஒரு ஷார்ட்ல பார்த்தேன் அப்பதான். விக்னேஷ் நான் சொல்ல வந்த பாயிண்ட மறந்துட்டேன். என்ன அந்த சரகோசி இதை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா, அதுல என்ன தெரியுமா, இப்ப குற்றம் 23 ஒரு படம் வந்தது. ஆமா, அதுல வந்து ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. நீங்க சரகோசி பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க அனாதையா இருக்காங்க, தத்தெடுத்து வளர்த்துங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பரான கருத்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கேக்குதாண்ணா? கேக்குது. இல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து. அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிரைம். அது வந்து அது கான்ட்ரவர்சி ஆக கூடாதுன்றதுக்காக அதை மூடி மறைச்சிட்டாங்க. அந்த கிரைம் 23 நிறைய அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லயே அந்த டைம்ல பண்ணதா பேச்சு. என்னன்னா இந்த ஸ்பெர்ம் டொனேட் எல்லாம் பண்றாங்க, இது பண்றாங்க, என்ன சொல்றது, இந்த குழந்தை இது பண்றாங்க. அதுக்குள்ள போவேன்னா என்ன சொல்றேன், படத்துல என்ன கடைசியா ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அது என்ன சொல்றது, அது வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கே தெரியாம எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களோட செமனை இன்சர்ட் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் எல்லாம் அந்த டைம்ல இதுவா வந்து அது படமே பாத்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே போவேனா. அந்த இதுக்குள்ளே போன கடைசியில் கேட்பானே, இந்த மாதிரி காசு செலவு பண்ணி சரகோசி பண்றதுக்கு ஒரு குழந்தை நீங்க தத்து எடுத்துட்டா அந்த குழந்தைக்கு லைஃப் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் அவன் வச்ச செய்யணும். என்ன கூட தான் யாராச்சும் தத்து எடுத்துக்கலாம். நானும் இந்த ரொம்ப வருஷத்துக்கு சொல்லிட்டேன். இல்ல இந்த டார்க் காமெடிக்கு வேணா ஒரு சீரிஸ். ஏன்னா அதே மாதிரி மிம்மின்னு ஒரு படம் வந்தது பாலிவுட்ல. அந்த நீங்க கூட பாத்திருப்பீங்க, அந்த பரம் சுந்தரின்னு ஒரு பாட்டு வரும். ஆமா, அதுவும் இதே கான்செப்ட் தான். எப்படின்னா நீங்க குழந்தை நீங்க சரகோசி பண்றதுக்கு போல தத்து எடுங்க, ஏன்னா நிறைய பேர் அனாதையா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி இந்த மாதிரி சொசைட்டில இந்த மாதிரி கருத்து இருக்கிற இதுல இது வந்து ரோல் நிறைய பேர் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஆனா இது வந்து அசால்ட்டா சொசைட்டிக்கு சரியான டாக்ஸிக் இது. அதான் சரகசி பெத்துக்கிட்டா கூட அது நீ வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். சரகசி வந்து நீ உண்மையா வந்து நாட் கேப்பபிள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில போய் பண்றது அது வேற. அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது ஒரு மாடர்னைஸ்ட் ஆகிக்கிட்டு எனக்கு இந்த இதெல்லாம் வந்து ஏத்துக்கிறதுக்கு வந்து இது இல்ல, நான் வந்து சரகசி பண்றேன் அது மாதிரி பண்றது வந்து தப்புதான். ரெண்டு இதுவுமே இருக்கு. நம்ம நீ வந்து அடுத்தவங்க குழந்தைய வளர்க்கறத பத்தி கிளாஸ் இருக்கக்கூடாது சரியா? அதுவும் இந்த இன்ஸ்டாகிராம்ல பண்ற கிரிஞ்ச ஐட்டம்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகுது. அந்த நோக்கமே தப்பு ப்ரோ. இந்த மாதிரி நான் பிரெக்னென்ட் ஆனா வெயிட் போட்டுருவேன், என் பாடி கெட்டு போயிடும், பழைய ஷேப்புக்கு வராது, இந்த நோக்கத்துல சரகசி பண்றவங்க வந்து எனக்கு ஏதோ நயன்தாரா பண்ணது கண்டிப்பா அந்த கேட்டகரின்னு தான் தெரியுது. அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆயிட்டு தான் ஃபிகரை மெயின்டைன் பண்ணும், பாடியை மெயின்டைன் பண்ணும் சொல்லிட்டு பிரெக்னன்சி ஒரு கெட்ட விஷயமா பாக்குறது வந்து அந்த கலாச்சாரம் தான் பெருமை. இல்ல அவ பண்றா பண்ணாம போறா அதெல்லாம் வந்து அவளோட பர்சனல். அதை வந்து என்னன்னா பர்சனலா வச்சிருக்கணும். அதை வந்து பப்ளிக்கா போட்டு மத்தவங்க அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு சொசைட்டில டாக்ஸிக் இதாகுது இல்ல, அதை பண்ணக்கூடாது. இப்ப பார்த்தா ப்ரோ இவங்க வாழ்றதே அட்டென்ஷனுக்காக தான். இவங்க ஏதோ இவங்க போன இடத்துல கேமராக்காரங்க எல்லாம் வந்து இவங்களை போட்டோ எடுக்கிற மாதிரியும் இவங்களுக்கு அது தெரியாத மாதிரியும் இவங்க ஒரு இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த பேப்பராசின்னு சொல்லி. இது இவங்களால வந்து எதுவுமே பப்ளிசிட்டி இல்லாம பண்ண முடியாது. ஏன்னா இவங்கள ரெலவென்ஸ் தான் பார்ப்பாங்க. நான் எவ்வளவு ரெலவெண்டா இருக்கேன், நான் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கேன், அதை வச்சுதான் இவங்க வாழ்க்கையில எல்லாமே நியூஸா மாறுது. நம்ம அதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குழந்தையில தத்தெடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட சரி நயன்தாராவே சரகசி பண்ணிட்டாங்க நம்மளும் சரகசி பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தப்பான இல்ல ஒரு தப்பான ஒரு செலிபிரிட்டியோ ஒரு இவங்களையோ பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, வழிகாட்டியே ஏத்துக்கிறவங்க அவங்களும் தப்பானவங்களா தான் இருப்பாங்க. நான் வேணா உங்களுக்கு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கேளுங்க, நயன்தாரா இன்ஸ்பயர் நேத்து இத கேளுங்களேன். நான் வந்து சும்மா வந்து இன்ஸ்டா வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஸ்டோரி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப சில பேர்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கு, அதுங்கதான் எடுத்து போட்டிருக்குது என்னன்னா வந்து இந்த நேத்து நயன்தாரா போட்டது எடுத்து போட்டு குவீன்னு ஃபயர் விட்டு வச்சிருக்குதுங்க. அதுல என்ன எனக்கு ஃபயர் விடுறதுக்கு இருக்குது எனக்கு புரியவே இல்லை. நானும் இல்லங்க இன்ஸ்டாகிராம்ல ஊரே கழுவி ஊத்தோம். ஒரு சில கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தா பொண்ணுங்க மட்டும் போயிட்டு நயன்தாரா சூப்பர்னு எனக்கு புரியல. அதெல்லாம் என்னடா சூப்பர்? அது இன்னும் இல்ல அது இன்னும் ஒருத்தவங்க பொருளா இருந்தா கூட பாத்தீங்கன்னா நாங்க அடிச்சு புடுங்குவோம், புரியுதா? அது வந்து இன்னொருத்தனோட ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் நாங்க வளைச்சு போடுவோம், இது பண்ணுவோம், பெர்மிஷன் இல்லாத நாங்க அதை எடுத்து போட்டு நாங்க சம்பாதிப்போம். அதுக்கு வந்து இல்லனா அது கூட சப்போர்ட் பண்றாங்க அவளுக்கு முட்டாள்தனமா. அந்த மாதிரி பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருக்காங்கங்கறேன் நானு. இல்லப்பா அவங்க வந்து உண்மையாலுமே தப்பானவங்க தான், புரியுதா? அதாவது தப்பான ஒரு விஷயத்த வந்து இல்ல இங்க பாரு, இல்ல அங்கிள் வந்து அவன் ப்ரொடியூசர், அவன் கொடுத்த பட்ஜெட்டுக்கு மேல நீ பட்ஜெட் அதிகமாகி வந்து அவனுக்கு லாஸ் பண்றிருக்க. நீ வந்து அவன்கிட்ட எம்ஓசி குடுக்கல, அவன் வந்து குடுக்கல. இதுல அவன் மேல தப்பு எதுவுமே கிடையாது. அவன் ப்ரொடியூசர், அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் இஷ்டம், அவன் கொடுக்கறது அவன் ப்ராடக்ட் கொடுக்கறதும் கொடுக்காததும். நீ அவனை போய் அங்க தப்புன்னு சொல்லின்னு என்ன பத்தியா? குமார் இது திட்டினதை தாண்டி ஒரு நோட் பண்ணியா, ஒரு பெண்ணாக நான் ஆளோட பிரச்சனை வரும்போது மட்டும்தான் ஒரு பெண்ணாக நான் அது என்னடா தெரியுமா? ஒரு பெண்ணாக நான், ஒரு சினிமா லவ்வராக நான், இந்த ஃபில்டர் தூக்குதுங்கன்னு தெரியல. ப்ரோ நான் யூஎஸ்ல இருக்கிற ஒரு விஷயமே காமனா சொல்றேன். இப்ப இந்த ட்ரம்போட பிரச்சார கேம்பெயின்ல அவர் வந்து நிறைய இந்த எமினம் இந்த மாதிரி ரேப்பர்ஸோட மியூசிக்லாம் அவரோட என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஊரோட மாநாடுலாம் இங்க மியூசிக்லாம் போடுவாங்க, ஏதாவது ஒரு ராக் ஸ்டார்து இல்லை எமினம் இதெல்லாம் போடுவாங்க. அவங்க அதுக்கு தெரிய வந்து இல்ல எங்களுக்கு ட்ரம்ப்ங்கிற ஆளுமை பிடிக்காது, அவரோட அரசியல் பிடிக்காது, எங்க பாட்டை யூஸ் பண்ணா அனுமதி இல்லை, உங்க பிரச்சாரத்துல நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஒரு படைப்பாளியோட ஒரு ரைட்ஸ், அது அவங்களோட படைப்புக்கு மேல இருக்கிற ரைட்ஸ், ஒரு பேட்டன்ட் அவங்க கேட்கலாம், இல்ல ராயல்ட்டி கேட்கலாம். அந்த மாதிரி நான் இதுல தனுஷை ஏன் சப்போர்ட் பண்றேன்னா அது அவரோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி.
ஓகேங்களா? 10C அது இதுங்கிறது வேற. இல்ல இதுல வந்து ஆஃப் த கிளிப்ஸ் தான் நான் எடுத்து போட போறேன். சிம்பிளா சட்டமா பார்த்தா அவர் செய்யறதுல எதுவும் தப்பு இல்ல. என்னோட படைப்பு அது. எனக்கு தான் ரைட்ஸ் இருக்குது அது மேல. நீங்களே அதுலேருந்து கிளிப்பை யூஸ் பண்ண போறீங்க. எனக்கு வந்து காசு கொடுத்துட்டு யூஸ் பண்ணுங்கிறது உலகம் பூரமா இருக்கிற அவர் ஒரு கொடுக்காது கூட இன்டெலிஜென்ஸ். பாத்தீங்கன்னா அது அவரோட விருப்பங்க, புரியுதுங்களா? அதுக்கு ஆமா ஏன் இந்த ஆமா இல்ல ஆமா அதுக்கு ஒரு நியாயம் அதே மாரி கிளிப் யூஸ் பண்ணிருக்காங்களே, அதே மாரி கிளிப் யூஸ் பண்ணிருக்காங்களே இப்போ. அவர் போடலாம், கேஸ் போடலாம். அண்ட் அவர் வந்து இன்னொரு லாஜிக் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு பாட்டுக்கு ஃப்ரீயா ஆடினாங்க, இவர் இப்படி இப்படி கஞ்சத்தனமா நடந்துகிட்டது தப்பு அப்படின்னு. அது எந்த பாட்டுன்னுலாம் எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு பாட்டுக்கு தனுஷுக்கு ஃப்ரீயா ஆடினாங்க அப்படின்னு அது சொன்னாங்க. ப்ரொடியூஸ் பண்ணாங்க. எதிர்நீச்சல் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங் இல்ல இப்போ தனுஷ் இருக்க அந்த பிஸில அந்த கேஸ்ல இல்ல இல்ல சுத்திட்டு அந்த இருப்பானா. அந்த படத்துலயும் அந்த பாட்டு கொண்டு தான் மொக்கையா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இருப்போம். அலெக்ஸா தேடி கண்டுபிடிச்சிட்டா. ஆனா இந்த இதுல சோகனா ஃப்ரீயா ஆடினதே வந்துட்டு அவங்க டவுன்ஃபால்ல இருக்கும்போது தான். இல்ல அது என்னமோ அது பீக்ல என்னன்னா இருக்கும்போது ஃப்ரீயா பேசுனது. இல்ல நல்லா இருந்த படத்துல வந்து ஆமப்புங்க இந்த மாதிரி ஒரு பாட்டு வரும், அதுதான் அந்த பாட்டு. அந்த பாட்டே நல்லா இருக்கும்டா. ஆனா இவன் தான் சம்பந்தமே இல்லாம. அலெக்ஸ் கேக்குதா? மேல பாத்தியா? கண்டுபிடிச்சிட்டா. ரொம்ப முன்னாடி போட்டு வச்சிருந்தோம் புக் மார்க். அதாவது நாங்க சரகோசில குழந்தை பெற்றுக்கிட்டு இல்லாம அடுத்தவங்கிட்ட குழந்தை வளர்க்கறதுக்குலாம் அட்வைஸ் பண்ணுவோம் நாங்க, அந்த மாதிரி. இல்ல ஆனா விக்னேஷ் ப்ரோ யார் தெரியுமா? இப்பதான் சுற்றி நின்று ஊரே இத்தனை வருஷம் நீங்க சிங்கிளா இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசன். ஊர்ல எல்லாருக்கும் டைவர்ஸ் ஆகுது, இதுக்கு நான் சிங்கிளாவே இருக்கலாம்ன்ற மாதிரி. நான் உங்களுக்கு ப்ரோ பெரிய பையில இல்ல, பெரிய பாய்க்கு டைவர்ஸ்னா அவங்க ஃபேனு நீங்க உங்களுக்கு அதான் நான் உங்களுக்கு நயன்தரா மாதிரி இல்ல. ஆனா ஆகும்போது ஆனா உங்களுக்கு நயன்தரா மாதிரி யாரு ஃபேனு? பெரிய பாய் ஃபேனு கேரக்டர்ல எப்படி ஆகும்? எப்படி கோலி ஏன்னா இல்லடா 2 நாளா இவரு ராஜா இல்ல இளையராஜாக்கு வைப் பண்ணிருந்தாரு. அப்பே டவுட் வந்தது, தெரிஞ்சிருக்கு இவருக்கு முன்னாடியே முன்கூட்டியே. இல்லப்பா அது நான் யதார்த்தமா எனக்கு தெரிஞ்சு மஞ்சு தான் ரொம்ப அழகா இருந்தாங்க. இன்னைக்கு ராஜாப்பா டேய் அவரு குடிச்சு வந்து உள்ள உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காருடா. இல்ல ரகுமான் இல்ல ரகுமான் டைவர்ஸ்னா இளையராஜா ஆந்திருப்பான். இவரு பேங்காக்ல இருப்பாரு. யாரு இவன் பேங்காக்ல இருப்பாரு? அவங்க அம்மா சரி அவங்க அம்மா கிடையாது. இல்ல சொல்றோம் குடிச்சு ஆடிட்டு இருக்காரு. இவரு என்ன பேட்மேன் ஏதோ சேன்னு போட்டு வச்சுக்காரு. அது எதுக்கு போடுறான் ஏதா போடுறான்னு ஏதாவது போட்டு ஏதோ இதுரா